மிகப்பெரிய ஃபேன் நான். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ ஹவ் டோல்ட் ஹர் தட். ஷீ நோஸ். தேவயானிக்கு நல்லா தெரியும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். வி கோ லாங் வே பேக். அவங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, ஹீரோயினாக இருந்த ஸ்டேஜ். பட் ஐ லைக் காதல் கோட்டையில் கமலி வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேவரட். அது வந்து 90s கிட்ஸ், அந்த 80s 90s வந்து யாருமே மறுக்கவே முடியாது. பட் ஐ லைக் ஹர் இன் தட் பிரசாந்த் ஃபிலிம், யோர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கல்லூரி காதல் வாசல், கல்லூரி வாசல். வாட் அ சப்பி பப்ளி டிஃப்ரெண்ட் தேவயானி. அந்த மாதிரி ஒரு குஷ்புக்காவை வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த குஷ்புக்கா அந்த ஸ்டைலில் இருந்த தேவயானியை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐகானிக். ஷீ ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே, வெரி ப்ரவுட். ஏன்னா வி கம் அந்த காலகட்டத்திலேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் இங்கே இந்த மேடையில் ஐ எம் கம்மிங் ஹியர் அப்படின்னா பிகாஸ் ஷீ இஸ் லைக் த தேவசேனா ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஷீ இஸ் அ பிரின்சஸ். ஷீ எஸ். அண்ட் அதுக்கேற்ற ராஜகுமாரன் சார் இஸ் த பிரின்ஸ். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு பர்சன்னா ராஜ்குமார் சார். அவ்வளோ லவ் அவர் மேலே. ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ சார். உங்களை மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறனால தான் அவங்க இந்த மேடையில் இன்றைக்கும் தளபதி சொல்கிற மாதிரி, தளபதி விஜய் சொல்கிற மாதிரி 20 வயசில் வந்து ஒரு பொண்ணு ஹீரோயினாக இருக்கிறது பெருசு இல்லை. ஆனால் 40 வயசுலேயும் வந்து ஒரு மெயின் லீடில் ஹீரோயினாக நிற்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ராஜ்குமார் சார். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. தட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு மெயின் லீடாக வந்து பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து திரைக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு, ரிலீஸ் ப்ரொடியூசர்ஸ், whoever is involved in this, congratulations and thank you. Keep supporting female centric films also. இந்த சின்ன படம்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லை. மேபி அதை மாற்றிக்கலாம், நல்ல படம்னு சொல்லலாம். ஏன்னா சின்னது பெருசுங்கிறது சம்பளத்தில் மட்டும்தான் இருக்குது. பட்ஜெட் என்னமோ ஒன்று தான், சம்பளத்தில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கீப் சப்போர்ட்டிங் ஈச் அதர். எனக்கு தேவயானி ரொம்ப ஏன் பிடிக்கும்னா, த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் குட் சோல் அண்ட் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, லவ்லி கேர்ள். அந்த கேர்ளாக தான் நான் இன்னும் பார்க்குறேன். பட் இவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக நான் பார்த்தேன். பட் இன்றைக்கி இவ்வளோ மல்டி டாஸ்கிங்கில் ஷீ இஸ் அ லவ்லி ஒய்ஃப், லவ்லி மதர், டீச்சர், ஆக்டர், வாட் நாட். அவ்வளோ திறமை இருக்குது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் யூ டு கண்டினியூ டூயிங் ஃபிலிம்ஸ் லைக் மனோரமாச்சி அண்ட் ஊர்வஷி அக்கா அண்ட் ஆல் தட். கண்டினியூ டூயிங். அண்ட் ஐ ரொம்ப போல்டான ஒரு ஆக்டர். எந்த ஏஜ் குரூப்பில் பண்ணுறோம், யார் கூட பண்ணுறோம், நிறைய இருக்குது. விமனுக்கு வந்து ஈகோ. இந்த ஆர்டிஸ்ட் கூட நடித்தா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வருமா, பப்ளிசிட்டி வருமா, நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. காசிப்ஸும் கரண்ட்லேயும் ஓடிட்டு தான் இருக்குது. யார் பெருசு, யார் டப்பா, யார் இல்லைன்னு. அந்த விதத்தில் எதையுமே யோசிக்காமல் அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே நம்பி, அவங்களோட திறமையை மட்டுமே நம்பி ஒரு செல்ஃப் மேட் ஃபீமேல் ஆக்டர் ஹூ ஸ்டில் அ மெயின் லீட் ஹீரோயின் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் சப்போர்ட் பண்ணி படம் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ மீடியா. தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக பாய்ஸ் படத்தில் அறிமுகமாகி தன்னுடைய கடின உழைப்பால் அடுத்தடுத்த படங்களில் கதாநாயகனாக மக்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இப்பொழுது சுட்டி தம்பியாக தன் அக்காவின் படத்தை வாழ்த்த வருகை தந்திருக்கும் நடிகர் பாடகர் திரு நகுல் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, மேடையில் இருக்கிற விஐபிஸ், டெக்னீஷியன்ஸ், ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நிழல் குடை ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெய்லர் அண்ட் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. இந்த காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம், கரியர் லைஃப், ஃபேமிலி லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது,
இட் வாஸ் வெரி கிரிப்பி அண்ட் ஒரு ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் ஆயிருக்கு எனக்கு இது பார்க்கணும். ஏன்னா எப்படி இதுக்கு என்ன கருத்து சொல்லுவாங்க. அண்ட் எனக்கு ராஜா சார், அறுமுகம் சிவா அறுமுகம் சார், அவங்கள ராஜா சார் தான் தெரியும் எனக்கு. ராஜா சார் அண்ட் அதியம்மன் அண்ணா நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு பொய்டிக் கருத்து இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு எனக்கு தோணுது. ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஃபில்ம். அண்ட் விஷுவல்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ லவ் குருதேவ் சார். அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஓபிஸ். அண்ட் ப்ளஸ் த மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப அந்த கண்மணியே சாங் ஆக்சுவலி ரொம்ப ஒரு எமோஷனல், வெரி பியூட்டிஃபுல், டச்சிங் சாங்காக இருந்தது. அண்ட் ப்ளஸ் இந்த சப்ஜெக்ட் வேறு இஸ் நாட் அன் ஈஸி சப்ஜெக்ட், இட்ஸ் அ வெரி டஃப் சப்ஜெக்ட். ஏன்னா ஆடியன்ஸ் இந்த காலத்தில் வந்து ஐ டோன்ட் திங்க் வெறும் பாட்காஸ்ட் இல்லைனா யூடியூப் பார்த்து கற்றுக்குறாங்க. ஐ திங்க் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பப்ளிக் இருக்குது தட் சினிமா பார்த்து கற்றுப்பாங்க சில விஷயங்கள். அண்ட் இந்த மீடியா வழியாக யூனோ யூ கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் டு ஆடியன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். ஐ வுட் லைக் டு விஷ் த என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இது படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பட் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆடியோ லான்ச், இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எனக்கு. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் 3 பேர், அக்கா, என் அண்ணன் மயூர், அப்புறம் நான். பட் இன் ரியல் லைஃப் என் அம்மாவுக்கு இன்னொரு பையன், அது அதியம்மன் அண்ணா. அண்ட் ஹீஸ் ரியலி டில் அம்மாஸ் லாஸ்ட் பிரெத் வந்து அதியம்மன் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் ஹர். அண்ட் எங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவர். அண்ட் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவரால் தான் அக்காவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. அண்ட் பிகாஸ் நாங்களும் சென்னைக்கு வந்துட்டோம் அண்ட் தமிழர்களாக மாறிட்டோம். அண்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் தமிழ் சினிமா அண்ட் பி பார்ட் ஆஃப் திஸ் தமிழ்நாடு, which we are very proud of. And thank you, Anna. Romba thanks. We really love you. Thank you so much. And of course, my Akka Devyani. I think blessed that அக்காவோட தம்பியை பிறந்திருக்கேன். ஐம் வெரி கிரேட்ஃபுல். சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துட்ருக்கேன். அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட சின்சியாரிட்டி, அவங்களோட டெடிக்கேஷன் பார்த்துட்ருக்கேன். நெவர் கிவ் அப், நெவர் டூ ஆர் டை ஆட்டிடியூட். அண்ட் இப்போ கூட பார்த்தா ஐ டூ மிஸ் அம்மா. பட் அக்கா பார்த்தா எனக்கு ஐ சி ஹர் இன் அம்மா, இன் அக்கா. ஏன்னா அதே ஹியூமிலிட்டி, டவுன் டு எர்த் ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு. அண்ட் ஐ திங்க் இந்த சப்ஜெக்ட் கூட ரியலி மேட்சஸ் அக்கா. பிகாஸ் ஐ திங்க் நான் லைஃப்பில் இந்தமாதிரி யாருமே பார்த்தது கிடையாது. டு பேலன்ஸ் சினிமா லைஃப், ஐ மீன் கரியர் அண்ட் ஃபேமிலி, அப்படி அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு சினிமா ஃபங்க்ஷனும் சரி, இன்விடேஷன், ஷூட்டிங், எந்த ஃபங்க்ஷனில் வந்து ஆல்வேஸ் தேர் 100%. பட் அதே சமயத்தில் வந்து ஃபேமிலி சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக மேபி பிக்னிக், பேரண்ட் மீட்டிங், டீச்சர் மீட்டிங், எனிதிங், அக்கா வில் ஆல்வேஸ் பி தேர். ஈவன் பசங்களை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது 100% அவங்க அதை பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி அவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ ஷீ ரியலி ரெசனேட்ஸ் வித் திஸ் கேரக்டர். அண்ட் அக்கா சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் கூட எல்லாமே வந்து வெரி ஹெவி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர்ஸாக தான் சூஸ் பண்ணுவாங்க, விச் ஐ ரியலி லைக். அண்ட் எதுவுமே வந்து ஈஸியாக அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க, விச் ஐ ரியலி அட்மயர். ஸோ யா, யூஆர் த பெஸ்ட் அக்கா. அண்ட் ஐ விஷ் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். ஸோ ரீசெண்ட்லி வந்து இப்போ அக்கா வந்து நீங்கள் நடிகையாக பார்க்குறீங்க, பட் ஷி ஹேஸ் another சைட் நவ் டு ஹர். இந்த பிரசாத் லேப்லேயே வந்து அவங்க ஆக்சுவலாக என் நீசஸ்க்காக போனாங்க. அவங்கள சேர்க்குறதுக்கு, யூனோ பிரசாத் லேபோட டெக்னீஷியன் கோர்சஸில் சேர்க்குறதுக்கு போனாங்க. பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் வை வாட் ஹேப்பன். பட் அக்கா வந்து டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் சேர்ந்துட்டாங்க. சரி, நான் கற்றுக்குறேன், டிரெக்ஷன் கற்றுக்குறேன்னு சொல்லி ஒரு 3 months அவங்க அதை கோர்ஸ் பண்ணாங்க. அண்ட் நாங்கள் வீக்கெண்ட்ஸில் தான் மீட் பண்ணுவோம். அண்ட் அந்த டைம் நான் கால் பண்ணுவேன், அக்கா எங்கே இருக்கீங்க, மீட் பண்ணலாமான்னு பார்த்தா, இல்லை நான் கோர்ஸில் இருக்கேன், நான் படிச்சுட்ருக்கேன். லைக், படிச்சுட்ருக்கீங்களா? பட் ரொம்ப சின்சியராக, ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்க கற்றுக்கிட்டாங்க அந்த யூனோ வாட் எவர் வாஸ் டாட். அண்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கா தான் ஆக்சுவலாக ஒரு சீனியர். அவங்க மற்ற டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக போனாங்க, விச் ஐ ரியலி அப்ரிஷியேட். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தாங்க கால் கைக்குட்டை ராணி, விச் இஸ் அ ஷார்ட் ஃபில்ம் விச் ஷீ டிட். அண்ட் த கிரேட் லெனின் சார் அந்த படத்தை எடிட் பண்ணாங்க. அண்ட் சரி, இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஒன்லி 1 person கேன் கிவ் பர்ஃபெக்ட் மியூசிக் ஃபார் திஸ்ன்னு சொல்லி
இசைஞானி இளையராஜா சாரை ட்ரை பண்ணலான்னு. பட் அங்கே வந்து ஒரு ஆக்ட்ரஸாக போல் ஒரு நியூ டிரெக்டராக ஒரு ஹோப்போடு போனாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட சார் எனக்காக பண்ணி கொடுங்க ப்ளீஸ் சார் அப்படி எதுவும் சொல்லலை. இந்த படம் பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இது நீங்கள் தான் பண்ணணும் சார், இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஒரு லைஃப் கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ பிடிச்சி போய் அவர் நான் பண்ணுறேன் தேவனே பண்ணுறேன்னு சொல்லி அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணார், விச் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் திங். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐம் லைக் ஸோ ஹாப்பி. ஏன்னா இப்போ அந்த படம் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிருக்கு அண்ட் இட்ஸ் காட் மெனி அவார்ட்ஸ். ஸோ என் அக்கா வந்து நடிகை மட்டும் கிடையாது, இப்போ நான் ஷீஸ் அ டிரெக்டர் ஆல்சோ. பெருமையோட சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன் மோர் தேங்க்ஸ், பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் வந்து அக்கா பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒரு என் சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிம்காக நான் வந்து மேடையில் பேசிகிட்டு இருக்கேன், விச் இஸ் அ வெரி பிக் திங். அண்ட் தேங்க்ஸ் டு யூ, நான் உங்களால் தான் அது முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஸோ I wish the entire team, all the technicians, all of them, all the very best. And Akka, you're fantastic. Niral Kudai, Kaikuttai Rani, and every other project and everything in life. You're fantastic. I love you. You're the best. Thank you. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக திரையரங்குகளில் நிழற்குடை படத்தை செம்மையாக கொண்டு சேர்க்க காத்திருக்கும் பிளாக் பஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸின் உரிமையாளர் திரு யுவராஜ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மே 9 இந்த படம் வருது, மறக்காமல் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சிவா சாருக்கும் நன்றி சார். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக நிழற்குடை படம் வெளியாக டிஸ்ட்ரிபியூட்டர் யுவராஜ் அவர்களை கை காட்டியவர் இவர். கல்வி, தயாரிப்பு என பல்வேறு துறைகளில் இயங்கி வருபவர். திலகர், கொலையுதிர் காலம், சாமானியன் என பல படங்களை தமிழ் திரையுலகிற்கு தந்து கொண்டிருப்பவர். சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளர் நடிகர் திரு வி மதியழகன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு, மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா ஜாம்பவான்களுக்கும். அதில் ஆல்ரெடி 2 நிமிஷம் தான் டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் நிழற்குடை ரொம்ப அருமையான ஒரு படம். இந்த படத்தோட டைரக்டர் சார் ஆர்மோகன் சார் தானே தயாரிப்பாளர் வந்து படத்தை எடுத்திருக்காரு. கதையின் நாயகனாக விஜித் கண்மணி, ஒரு படத்தையே தூக்கி நிறுத்துகிற கேரக்டர் தேவயானி மேம். இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி அதை தேட்டருக்கு கொண்டு வர்றது அவ்வளோ பெரிய கஷ்டம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மேடையில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும். இந்த படத்தை நான் பார்த்து விஜித் தான் என்னை வந்து கூப்பிட்டு படம் பார்த்துட்டு, இன்னும் இப்படி ஒரு படம் இருக்குது, பட் ரொம்ப தாக்கமாக இருக்கும், இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்த சொல்லும், பட் அதை எப்படி கொண்டு சேர்க்கறது என்று தெரியல. சரி பிரதர், கவலைப்படாதீங்க, எங்களுக்கு ஒரு ஆபத்து பாந்தவன் இருக்கார் பிளாக் பஸ்டர் யுவராஜ்னு, அவரை கூப்பிடலான்னு சொல்லி அவர்கிட்ட பேசினேன். அவரை மீட் பண்ண வச்சு படத்தை பார்த்தோம். இந்த படத்தை நானும் டேரக்டர் மாதிரி 2 தடவை 3 தடவை பார்த்துட்டேன். படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு அவர் தான் முக்கியமாக, அவருக்கு தான் ஒரு நம்ம மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கணும், பிளாக் பஸ்டர் யுவராஜ் அவர்கள். அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய விழா இன்னைக்கு இல்லை. அதுவும் இன்றைக்கி பிஆர்ஓஸ் எல்லாம் இவ்வளோ பத்திரிகை நண்பர்களை தவிர ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஒரு படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து தூக்கி நிப்பாட்டுன்றது பெரிய விஷயம். இப்போ எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணணும், ஒன்று சின்ன படம் பெரிய படம்னு. அதில் நான் கொஞ்சம் வேறுபடுறேன். ஓடுற படம்லாம் பெரிய படம், ஓடாத படம்லாம் தான் சின்ன படம். அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை வாழ்த்தி நல்லா எழுதுங்க. அண்ட் கேமராமேன் சார் ப்ளஸ் இந்த விழாவின் நாயகன் நரேன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தேவயானி மேடம் வந்து வந்ததுலேருந்து இன்றைக்கி இல்லை, அன்றைக்கி ப்ரெஷ் ஷோலேருந்து இந்த படத்தை தூக்கி தான் ஷோல்டர்லேயே வச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி படம் நடிச்சுட்டு தான் காசு வாங்கி நடித்து படத்துக்கே வராத சில நடிகைகளுக்கு மத்தியில் இந்த படத்தை அவங்களுக்கு வெறும் நடிப்பு மட்டும்தான், அதை வந்து தன்னோட ஓன் மூவியாக சிறப்பாக கடைசி வரைக்கும் நின்றுட்டே இருக்காங்க. மேடம் ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம், உங்களுக்கு இந்த படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். கம்பத்தில் பிறந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகி
கலை மீதுள்ள தீரா காதலால் தயாரிப்பாளராக 5 ஹாலிவுட் படங்களை வழங்கி அதில் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் என்னும் படத்தை ஆஸ்கர் லைப்ரரியில் சேர்த்து தற்போது அப்படத்தை உலகம் முழுக்க ரிலீஸ் செய்ய காத்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளர் ரூஃபஸ் பார்க்கர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். படத்தினுடைய சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே யூ கேன் டெல் இட்ஸ் வெரி இன்டென்ஸ் ஸ்டோரி. இதை வந்து நிறைய ஃபேமிலி வந்து என்னால் ரிலேட் பண்ண முடியும். நிறைய பேர் நண்பரை பார்த்துருக்கேன் இங்கே அமெரிக்காவில். ஸோ இந்த படம் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நற்குடும்பம் பேணுதல் சாதாரண காரியம் அல்ல. நம் இணையை மதித்து விட்டு கொடுத்து தலைக்கு மேல் உயர்த்தி பிடித்து நிற்க வேண்டும். தன்னையும் புகழ் கொள்ள செய்து கொண்டு தன்னை நம்பி வந்தவர்களையும் புகழ் ஓங்க செய்ய துணை நிற்பதே சிறந்த குணம் என்பார்கள். அத்துணையிலும் வெற்றி கண்டு முன் உதாரணமாய் வாழ்ந்து காட்டும் ராஜகுமாரி திருமதி தேவயானியின் ராஜகுமாரன் இயக்குனர் திரு ராஜகுமாரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். நிழல் குடை விழாவிற்கு வந்திருக்கும் பெருமைக்குரிய எங்களுடைய திரைப்படத்துறையின் அனைத்து பெரியோர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இது மிக சிறந்த ஒரு குடும்ப விழாவாக நடப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிவா ஆறுமுகம் மிகவும் சிரமப்பட்டு செதுக்கிய இந்த நிழல் குடை எல்லோருக்கும் பிடிக்கும் ஒரு சிறந்த படமாக, எல்லோரும் காண வேண்டிய ஒரு நல்ல ஒரு படமாக, நல்ல திரைப்படம் காண்பது அரிதரிதாக இருக்கிறது. இது ஒரு நல்ல திரைப்படம். எல்லோரும் திரையரங்கில் வந்து கண்டு களிக்க வேண்டும். என்னுடைய மிக மனமுருகிய வேண்டுகோள் இதுதான். மற்றபடி தேவயானி மேடம் எவ்வளவோ வேலைகள் செய்திருக்கிறார்கள், எவ்வளவோ படங்கள் நடித்திருக்கிறார்கள். 30 வருடங்களுக்கு முன்பு தன்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திய அதே குழுவிற்கு அதே துணை இயக்குனர்கள், அதே இணை இயக்குனர்கள், அதே இயக்குனர் எல்லோருக்கும் 30 வருடம் கழித்து மீண்டும் ஒரு படம் அவர்கள் நடிப்பதும், இந்த மேடையில் குடும்பமாக எல்லோரும் வந்து அமர்வதும் மிகப்பெரிய ஒரு மேஜிக். இந்த மேடை எனக்கு நிறைய மேஜிக்குகளை பலமுறை கற்றுக் கொடுத்திருக்கிறது, காண்பித்திருக்கிறது. இதுவும் மிக சிறந்த ஒரு மேஜிக். நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் எவ்வளவோ நிழல்கள் இருந்திருக்கிறது. நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் திரும்பி பார்த்தால் எத்தனையோ நிழல்கள் நம் பயணத்திற்கு துணையாக இருந்திருக்கிறது. சில சமயம் நிழல் இல்லாத நேரத்தில் சற்றென்று குடையாக, சில சமயம் நம் பயணத்தில் நிழல் இல்லாத போது சற்றென்று குடையாக எத்தனையோ உள்ளங்கள் வந்து நின்றிருக்கிறது. அதையெல்லாம் நாம் திரும்பி பார்த்தால் தெரியும். அப்படி திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த நிழல் குடையும் கண்டிப்பாக இருக்கும் என்று உங்கள் முன் கூறி எல்லோரையும் வாழ்த்தியும் வணங்கியும் விடைபெறுகிறேன். அன்புடன் ராஜகுமாரன். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக பாடசாலை அமைக்க சொல்லி வழி நடத்தியவர், திரையில் பார்ப்பதற்கும் நேரில் பார்ப்பதற்கும் நேரெதிரானவர், மனதில் குழந்தை, தான் புகழின் உச்சத்தில் இருந்த போதே சிறு பட விழாக்களுக்கு சென்று அவை மக்களை சென்று சேர துணை புரிந்தவர். இன்றும் என்றும் நமிதா நமிதா தான். நல்ல மனசு கொண்ட நமிதா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாம் ஜாம்பாவனுக்கு வணக்கம். May 9th இந்த நிழல் குடை படம் ரிலீஸ் ஆக போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் போய் பார்க்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் போயிட்டு இருக்கு நம்ம எல்லாம் ஃபேமிலி லைஃப்பில் இது ஒரு மிகப்பெரிய நிஜம்தான். இப்போ நான் கூட இந்த ஃபங்க்ஷனில் இருக்க, அதுக்காக நான் என் மாமியார் அப்புறம் என் வீட்டில் இருக்கிற 2 அயம்மாக்கு நன்றி சொல்லணும். ஐஎம்எஸ் ஜாப் இப்போ ரொம்ப குட் பேமெண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும், வசதி இருக்கும். ஸோ ஆக்சுவலி ஆனால்
that's not the point. Main point, ஒரு அம்மா இல்லைன்னா அப்போ ஒரு அம்மா. ஸோ இந்த படத்தில் அதே பாயிண்ட் கொஞ்சம் த்ரில்லர் எலிமெண்ட் ஆட் பண்ணி நம்ம எல்லாவுக்காக காமிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸில் இருக்கிற எல்லாம் தே வில் கனெக்ட் அட் சம் பாயிண்ட். ஸோ நிழல் குடை என்டையர் டீம் எல்லாருக்கும், விஜித், அப்புறம் ஜான் அண்ட் டைரக்டர் சார், உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். காட் bless யூ. தேவ்யானி மேம், நன்றி. தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக கதாநாயகிகளுக்கு கதாநாயகனின் பாத்திரம் தந்து அழகு பார்ப்பவர், ஹீரோயின்களின் தோளில் படத்தை தூக்கி செல்ல வைத்த இயக்குநர்களில் இவரும் ஒருவர். இப்பொழுது ஒரு தமிழ் இயக்குனர் ஹிந்தியில் படம் இயக்குவது என்பது எளிதாகிவிட்டது. ஆனால் ஷாருக் கான், சல்மான் கானை இயக்கி இவர்களுக்கெல்லாம் பாதை போட்டு காட்டிய பெருமை இவருக்கு உண்டு. இவரின் நட்பு பட்டாளம் அன்றிலிருந்து இன்று வரை மாறாதது. ஒரு குடும்பமாய் நண்பர்களை ஒருங்கிணைத்து பயணிக்க செய்பவர் நிழல்குடை படத்தின் இயக்குனர் சிவ ஆறுமுகம். இவரது உதவி இயக்குனர். அவரது நலம் விரும்பி, அவரது வழிகாட்டலும் வாழ்த்துகளும் நிழற்குடையின் மீது விழுந்த வான்துளிகள். நிழல்குடையினையும் படக்குழுவையும் சிறப்புற வாழ்த்த மிக தகுதியான இயக்குனர் KS அதியமானவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வணக்கம். என் தம்பி ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காப்புல. நான் இது என்னோட குழுவே நான் வாழ்த்திக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. நன்றி சொல்லணும், தேவயானிக்கு நன்றி சொல்லணும். இங்கே வந்தவங்க எல்லாருக்கும், சீனியர்ஸ் பாகிராஜ் சார் எல்லாருக்கும் நன்றி, செல்வமன் அண்ணன், தம்பி சுரேஷ் எல்லாருக்கும் நன்றி. என் தம்பி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காப்புல, நிறையா ஊர்பட்ட பணியோடு இருக்காப்புல. நான் நேராக போய் பார்த்து, அதனால் வேகமாக இந்த படம் வெற்றி அடையும் எங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட துணை தேவை, அவ்வளோதான். மற்றபடி தம்பி பேசி நீங்கள் முடிக்கலாம். காலை வணக்கம். இந்த படத்தை நான் பார்த்துட்டு என்கிட்ட காட்டினாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள்லாம் வெற்றி அடையணும். அதுதான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இதுக்கு ப்ரெஸ் நீங்கள் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன படம் பெரிய படம் எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ சொன்ன மாதிரி படம் நல்லா இருந்தால் ஓடப்போகுது. இப்போ லவ் டுடேன்னு ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் சொல்கிறேன். இது ஒரு எமோஷ்னலாகவும் அவ்வளோ நல்லா இருக்குது படம். இது நம்ம பல டைம் கூப்பிட்டாங்க, என்னால் பார்க்க முடியல படத்தை. விஜித்தும் தேவயானி மேடமும் கூப்பிட்டாங்க இந்த படத்தை பாருங்கள். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்த்தோம். ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ப்ரெஸ் நீங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். வெற்றியே அப்புறம் என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சம்பாதித்தாரா தெரியாது, ஆனால் நிறைய நண்பர்களை சம்பாதித்தவர். தன் படம் மட்டுமல்ல, மற்றவர்களின் படங்களும் வெளியாக ஓடியாடி பேச்சுவார்த்தை நடத்துபவர். தயாரிப்பாளர்கள் வெறுங்கை வீசி திரும்பக்கூடாது என தினமும் யோசிப்பவர். நடப்பு தயாரிப்பாளர் அசோசியேஷனின் செயலாளர், நிழற்குடை படத்தின் இயக்குனர் திரு சிவ ஆறுமுகம் அவர்களுக்கு நெருக்கமானவர். அம்மா கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் திரு டி சிவா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சிறிய படங்களுக்கு ப்ரொமோஷன்னா அதுக்கு இன்றைக்கி ஒரு 4-5 மணி நேரம் செலவு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வேலையை சிரமேற்கொண்டு எல்லா சின்ன படங்களும் சப்போர்ட் செஞ்சிட்ருக்கிற நம்ம தமிழ் சினிமாவின் இன்றைக்கு நிச்சயமாக பிதாமகன் என்று அழைக்கலாம் என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பாகிராஜ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே போல் மாபெரும் களம் காத்திருக்கிறது. ஒவ்வொரு மணித்துளியும் மிக மிக முக்கியமானது என்ற சூழ்நிலையில் இருக்கும் என் அன்பு தம்பி சீமான் நல்ல படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் பல மணி நேரங்களை செலவு செய்து இங்கிருந்து இந்த சினிமாவை எங்கிருந்து போனாலும் இந்த சினிமா மேல் உள்ள காதலை விடாமல் தொடர்ந்து இந்த நேசிப்பை காட்டிக்கொண்டே இருப்பதற்கு என்னுடைய நன்றி. சினிமா போராளி என் அன்பு தம்பி செல்வமணிக்கும் என்னுடைய வணக்கம். அதே போல் இந்த நிழற்குடை மொத்தத்துக்கும் நிழற்குடையாக ஒருவர் இருக்கிறார். மொத்த நிழற்குடை எங்கே இருக்குன்னா ஒரு நிழற்குடை கீழே இருக்குது. அந்த நிழற்குடை என் பேரன்பிற்குரிய சகோதரன் KS அதியமானவர்கள், அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப மனம் நெகிழ்ந்து போச்சு. எப்படி இப்படி எடுக்க முடியுன்ற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த மேடைக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் படம் பார்த்து எல்லோரும் அதை சொல்லி தான் ஆகணும்.
ஆனால் இன்றைக்கி சிறிய படங்களுடைய நிலைமை மிக ரொம்ப கேவலமான சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி வந்து இவ்வளோ செலவு பண்ணி எடுத்த சிவாரமும் அற்புதமாக ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண அந்த படத்தில் அவர் ஒரு பைசா கூட கையில் எடுக்காமல் அந்த படத்தை அவர் வந்து வெளியிடுறார் இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கு சினிமாவுடைய யதார்த்தம். உண்மையாகவே அந்த பிளாக் பஸ்டர் ஃபிலிம் சார்பாக வெளியிடுற அன்பு சகோதரன் அவர்களுக்கு என்னுடைய மொத்த இண்டஸ்ட்ரி சார்பில் எங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கணும். இந்த படத்தை செலவு பண்ணி வெளியிடுறதுன்னு வந்தவங்களுக்கு மிகப்பெரிய வணக்கம், நன்றி. ஏன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கணும். உங்களுடைய எண்ணம் ஜெயிக்கணும், மனசு ஜெயிக்கணும். இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து கொடுத்த மக்களுக்கு, ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி அழகான படத்தை கொடுத்துருக்கிற இந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணும், இயக்குனர் ஜெயிக்கணுன்றதுக்காக எல்லார் சார்பிலையும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த படத்தில் விஜித் ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு அருமையான ஒரு ஆக்டர் நமக்கு திரும்ப கிடச்சிருக்காரு நம்ம சொல்லலாம். அந்த கதாநாயகி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த நடித்த 2 குழந்தைகள் அவருடைய தெய்வ குழந்தைகள் மாதிரி அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. படத்தினுடைய ஒளிப்பதிவு, இசை எல்லாமே மிக பொருத்தமாக, எதுவுமே கொஞ்சம் ஓவராக போகாமல் எல்லாமே அந்த படத்தோடு ட்ராவல் ஆகி தனியாக தெரியாமல் ரொம்ப அற்புதமான படமாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ் சினிமாவின் பொக்கிஷமாக இன்னொரு நடிகர் திலகமாக நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவயானி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா அப்படியே அந்த படத்தில் வாழ்ந்துட்டாங்க. மற்றவங்களாம் நடித்தாங்க, அவங்க அப்படியே வாழ்கிறாங்க. ஏன்னா அது வந்து அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய சுபாவமாகவே இருக்குது. அது அப்படி தான் இருப்பாங்க நேச்சுரலாக. அவர் குழந்தைய கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க வளர்த்துருவாங்கன்னு தெரியும். அந்தளவுக்கு வந்து ஒரு இயல்பானவங்க. அப்படி ஒரு கருத்து, ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல படம், நல்ல மேக்கிங் இத்தனையும் இருக்குது. அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை தந்த உங்களுக்கு நிறையா விருதுகள் அந்த படம் கொண்டு வந்து சேர்க்கும் என்று நம்புகிறேன், வாழ்த்துக்கிறேன். அதே போல் இந்த படத்தில் மொத்த டீமுக்குடைய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக வந்து தமிழ் சினிமா ஒரு நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி சினிமாக்கள் ஓடணும். இது ஓடி எல்லாரும் லாபம் சம்பாதிக்கணும், பெயர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும். அதுக்கு என்னுடைய அன்புக்குரிய மீடியா நண்பர்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டேஜில் இந்த ஃபோரமில் வந்து அழாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் வந்து சாக்லேட்டும் பலூனும் அப்படின்னு. உண்மையாகவே நாங்கள் சாக்லேட்டும் பலூனும் வச்சுருக்கோம். பட் அது யாருக்கு அப்படின்னா, ஸோ இந்த படத்தில் வந்து குழந்தைகள் 2 பேர் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. நம்ம ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரிஞ்சுது அவங்க குளிக்கிறது. ஸோ அந்த குழந்தை பற்றின கதை தான் அப்படின்றதும் நம்மளுக்கு பாடல்களை பார்க்கும் போதே தெரிஞ்சுது. ஸோ விஜித் அவர்களோட படத்தோட கதாநாயகன் விஜித் அவர்களோட மகள் அஹானா தான் வந்து அந்த குழந்தை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. நிலா அப்படின்ற கேரக்டர் நேம். அவங்க 2 வயசுக்கு அப்புறம் வளர்ந்த கதாபாத்திரத்தில் நிஹாரிகா அப்படின்ற குழந்தை நடிச்சிருக்காங்க. ஸோ செட்டில் ரொம்ப சமத்தா, சொல் பேச்சு கேட்டு இப்போவும் ரொம்ப அமைதியாக உட்காந்து எங்கள் ஷோ பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சாக்லேட்டு பலூனு கொடுக்க போகிறோம். நிஹாரிகாவும் அஹானாவும் ஸ்டேஜுக்கு வரணும். அம்மாவே கூட்டிகிட்டு வரலாமா? ஆ, பேச வரீங்களா? பேசுனாங்களா? ஓகே, ஹேண்ட் மைக் கொடுத்துருவோம். நான் மைக் கொடுக்குறேன் சார். ஸோ ஹாய். ஹாய். ஓகே, ஹாப்பியா படத்தில் நடிச்சது? சூப்பராக இருக்கா? என்ன கேரக்டர் கொடுத்தாங்க? உங்களை என்ன பண்ண சொன்னாங்க படத்தில்? என்ன பண்ணீங்க நீங்கள்? பலூன் கீழே வச்சுட்டா தான் அங்கே தெரியும் கேமராவில் உங்கள் ஃபேஸ் எல்லாம் தெரியாது. என்ன பண்ணீங்க நீங்கள் படத்தில்? என்ன பண்ணீங்க? ஆக்டிங் பண்ணீங்க. யார் சொல்லி கொடுத்தா ஆக்டிங்? அம்மா. அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? நீங்கள் சமத்தான பாப்பாவா? நீங்கள் யாருக்கா தேங்க்ஸ் சொல்லணுமா? யாருக்கு? எல்லாரும் அங்கே பார்த்து எல்லாரும் எங்கள் படத்தை வந்து பாருங்க சொல்லிடுங்க. எல்லாரும் பண்ணிட்டு பாருங்க. ஸோ கியூட், தேங்க்யூ. நீங்கள் பேசுகிறீங்களா? ஹாய். ஹாய். உங்கள் பேர்? என் பேர் நிஹாரிகா. ஓகே, படத்தில் நடிச்சது எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சு. ஓகே, என்ன கேரக்டர் நடிச்சீங்க? நிலா. மே 9th படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டரில் பாருங்க. தேங்க்யூ. இந்த நிஹாரிகாவே தான் என்னோட கைக்குட்டை ராணி. இந்த பாப்பா தான்
இந்த படத்தில் நடிக்கும்போது தான் இந்த பாப்பாவை பார்த்தேன். ஒரு அற்புதமான ஒரு குழந்தை நட்சத்திரம் இது. பயங்கரமான நடிப்பு, ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு குழந்தைய பார்த்தேன். இவ தான் என்னோட கைக்குட்டை ராணி. இவ தான் என்னோட ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கா. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கா. இவளுக்கு வந்து நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து சிறந்த குழந்தை கான விருது இப்போ வந்திருக்குது. படத்தை பாருங்கன்னு சொல்லுங்க. படத்தை பாருங்க. மே 9th ரிலீஸ் ஆக போகுது. மே 9th ரிலீஸ் ஆக போகுது. நிழல் குடை குடும்பத்தோட எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. தேங்க்யூ. வெரி குட். ஸோ கியூட். 2 குழந்தை பேசின மாதிரி இருந்தது மேம். தேங்க்யூ. அடுத்தபடியாக உடையின் கீழ் கொண்டு வந்தவர். இவரது பேரரசின் கீழ் வர இன்னமும் நிறைய ஊர்கள் காத்திருக்கின்றன. கிராமத்திலிருந்து சினிமாவிற்கு புறப்பட்டவர்களுக்கு தன் பெயரோடு தன் ஊர் பெயரையும் இணைத்துக் கொள்வதில் எப்பொழுதுமே ஒரு பெருமை இருக்கும். அப்படி தங்கள் ஊர்களுக்கு பெருமை சேர்த்தவர்கள் பலர். ஆனால் பல ஊர்களுக்கு பெருமை சேர்த்தவர் இவர். ஆம், இயக்குனர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்க செயலாளர் திரு பேரரசு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் 2 நிமிஷம் சொல்லிட்டு பில்டப் 4 நிமிஷம் இருக்குது. இவங்களே எல்லாத்தையும் பேசிட்டா அப்போ நாங்கள் என்னத்தை பேசுகிறது? உஷாராக இருக்கு. இயக்குனர், திரைக்கதை மன்னன் பாய்கிராஸ் அவர்களுக்கும், செல்வன் சார் அவர்களுக்கும், அண்ணன் சீமான் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். இப்போ சமீபத்தில் நான் செல்வமணி சாருக்கு மேனேஜர், பிஆர்ஓ, டிரைவர் ஆகிட்டேன். நான் அவராட்டுக்கு ஒரு படத்தில் கமிட் ஆகிறாரு. நான் வந்து ஆடியோஸ் வந்துன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி தேவானி மேடம் ஹீரோனா பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. பெப்சிக்கு நான் மதியம் போயிட்டேன். ஒரு குரூப்பாக வருது. இந்த எலெக்ஷன் அந்த கூட்டணி பேசுகிற மாதிரி என்னென்ன ஒரு குரூப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. இவரே எங்கே கமிட் ஆனுங்கிறதே மறந்துடுறாரு முதல்ல, அந்த டென்ஷனில். அப்போ கூட இருந்து சரி தேவன் மேடம் ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க அப்படி மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் கூடவே அவர் வீட்டுக்கு போய் அங்கேருந்து நேராக கூட்டிகிட்டு இங்கேருந்து விட்டாச்சு. மேடம் ஆமாம், இப்போ வந்து நான் வந்து இந்த படத்தில் பிஆர்ஓ பேர் போடும் கொஞ்சம். அண்ணன் சீமான் அவர்கள், ஆமாம், கொஞ்ச காலமாக அவரை கருப்பு சட்டையிலே பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, என்னடா அண்ணன் கருப்பு சட்டையே போட்டுருக்காரு அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் வெள்ளைக்கு மாறி இருக்கார். வெள்ளையில் மாறி இருக்கார். கருப்பு சட்டையில் பார்த்த விட வெள்ளை சட்டையில் அண்ணன் அழகாக இருக்கீங்கண்ணே, இப்போ கலையாக இருக்கீங்கண்ணே. நீங்கள் கருப்பு சட்டையை தவிர நீ வெள்ளையை போடுங்க, மஞ்சளை போடுங்க, பச்சையை போடுங்க, சிவப்பை போடுங்க, கருப்பை மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகலை. இல்லை, நீங்கள் பிங்க் கலர் போடுங்க. காவி போடணும்னா பிங்க் கலர் போடுங்க. இல்லை தேசிய கொடியில் மேலே ஒரு பச்சை வெள்ளை தொண்ணூறு கலர் இருக்குல்ல, அதை போட்டுருங்க. ஆமாம், இந்த கருப்பை மட்டும் ஏன்னா கொஞ்சம் டல் அடிக்குது உங்களுக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கண்ணே, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. அப்புறம் ஆனால் இங்கே அதிகமாகலாம் சொன்னார், அண்ணன் நிறைய பணிகள் இருக்கும், டென்ஷனாக இருப்பார். இன்றைக்கி அரசியல்வாதிலேயே ரொம்ப கூலாக இருக்கவர் அண்ணன் தான். அரசியல் தலைவர்களையே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அவராக ஜாலியாக இருக்கார். ஏன்னா இந்த தேர்தல் வர நேரத்தில் இந்த கூட்டணி தேவைப்படுதில்ல, அவங்க டென்ஷன் ஆவாங்க. அவனை பிடிப்புமா, இவரை பிடிப்புமா, இந்த கட்சி ஆளை பிடிச்சா இந்த ஓட்டு வந்துடும், ஓட்டு கணக்கெலாம் போட்டு மண்டி பிச்சு அவ்வளோ நடக்கும், டென்ஷன் இருக்கும். தமிழ்நாட்டிலேயே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆள் அண்ணன் சீமான் தான். ஏன்னா அவர் கூட்டணி கவலையே போகிறதில்ல. நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன், எனக்குன்னு டென்ஷன். அதனால் அண்ணன் டென்ஷனாக இருப்பார், பரவாயில்லாம் இங்கே பில்டப் பண்ணாதீங்கண்ணே, அதிகமானண்ணே. அவர் அண்ணன் ரிலாக்ஸாக இருக்கார். இங்கே அவருக்கு ரிலாக்ஸ் ஆகிற ஒரே இடம் நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான். ஏற்கனவே ஒரு நம்ம தங்கர் பச்சன் ஆடியோஸ்க்கு வந்தீங்க, வீடியோலாம் பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கத்தல வீரம், இந்த உணர்ச்சி அதெல்லாம் இல்லாமல் என்ன ஜாலி. இளையராஜா சார் பாட்டை பாடி பாடி பாடி
அது கேட்கும்போது நம்மளுக்கு ரிலீஃபாக இருக்குது. அப்போ அவருக்கு எவ்வளோ ரிலீஃபாக வந்திருக்கும். அதனால் நீங்கள் அடிக்கடி வாங்க. இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு எனர்ஜி ஏற்றிக்குங்க. இங்கே என்ன தான் நீங்கள் அரசியல் பண்ணால் கூட சினிமா தான் உங்களுடைய தாய் வீடு. இந்த மாதிரி அண்ணன் அது மறக்காமல் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தேவயானி மேடம், அவங்க சொல்லணும்னா இப்போ நடிகையிலே அவங்க தான் ஒரு சகலகலா வள்ளி. ஏகப்பட்டதில் போயிருக்காங்க. அப்படியே நடித்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் டீச்சராக இருந்தாங்க. இது சம்பளத்துக்கு இல்லை, ஆத்ம திருப்திக்கு. நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கணும், அது ஒரு திருப்தி. அங்கே இருந்தாங்க, ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பரவாயில்ல. இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் ஆகாமல் டைரக்ட் பண்ணிட்டாங்க. நானும் சரி படம் பண்ணிட்டாங்க. நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன், சீக்கிரம் நீங்கள் உறுப்பினர் ஆயிடணும். ஏன்னா எங்கள் இயக்குனர் சங்கத்தில் பெண் உறுப்பினர் கம்மியாக இருக்காங்க. ஆமாம், அதனால் நீங்கள் வந்துடணும். அவங்க பாருங்கள், கைக்குட்டை ராணின்னு ஒரு படம் பண்ணாங்க, குறும்படம். டக்குன்னு பண்ணிடல. அதையும் முறையாக பண்ணணும்னு டேரக்ஷன் கோர்ஸ் படிச்சுட்டு பண்ணுறாங்க. இதில் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இப்போலாம் 10 படம் நடித்தாலே டேரக்ஷன் கற்றுக்கலாம். இப்போது நடிகர்லாம் 4 படம் பண்ணிவிட்டு டேரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க யாரும் 50 எத்தனை படம் மேடம்? 50 படமா நடித்தது இது வரைக்கும்? ராஜகுமார் சார் கணக்கு சொல்லுங்கள் சார். ஓகே, இப்போ 99. சூப்பர். இதுக்கு தான் புருஷன் கரெக்டாக இருக்கிறதுல ராஜகுமார் சார் கரெக்டாக கணக்கு வச்சுருக்காரு. ஆமாம். ஓகே. அது அது குருதட்சணை. இது ஆமாம், குருதட்சணை வந்து 100 படம் மேடம் அங்கே பண்ணிடுங்க. என்னன்னா 100 படம் பண்ணிட்டாங்க. இதுவே டேரக்ஷன் பண்ணுறதுக்கான அனுபவம் வந்திருக்கும், பண்ணலை. வீட்டிலே ஒரு டேரக்டர் இருக்கார், அவர்கிட்ட டேரக்ஷன் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அங்கே உஷாராயிட்டாங்க. வேணாம், உஷாராயிட்டாங்க. நம்ம முறையாக டேரக்ஷன் கோர்ஸ் படித்து கரெக்டான படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு இங்கே பிரசாத் லேப்லேயே டேரக்ஷன் கோர்ஸ் படித்து சர்டிஃபிகேட் வாங்குறப்போ அந்த கண்குள்ளே வச்சு நானும் பார்த்தேன். அந்த சில கொடுப்பு நம்மளுக்கு இருக்கும்ல, வீட்டுக்கூட பார்க்கல. ராஜகுமார் சார் நாங்கள் இருந்தோம் இங்கே, என்ன ரசிகர் நாங்கள். ஆமாம், அதனால் அவங்க டேரக்டரும் ஆகியிருக்காங்க. அண்ணா மறைக்காதீங்கண்ணே, நான் வரும்போது தானே பிரச்சனையே வரும். இங்கே பார்த்தாலும் எப்போ பாரு நமக்கு ஒரு ராசி அது. ஆமாம், அப்போ தான் குறுக்கு போவாங்க, கை மேலே தூக்குவாங்க. ஓகே. இந்த யாரும் சொன்னாங்க, நிறைய ஆடியோ பசங்க போவோம், நடிக்கிற கதாநாயகியில் வரமாட்டாங்க. சம்பளம் வாங்குகிற அவங்க வரமாட்டாங்க, சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் வருவோம். இது எங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி போச்சு, குலத்தொழில் மாதிரி போச்சு. ஆனால் இன்றைக்கி தேவயானி மேடம் இந்த பற்றி நடிச்சிருக்காங்க. அவங்க ஃபங்க்ஷனுக்கு வரலாம், பேசலாம், சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இதில் பாதி விஐபிகளுக்கு அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்க வரவழைச்சிருக்காங்க. காலையில் முதல் போனேன், அவங்க போனது எனக்கு, சார் மறந்துடாதீங்க சார். ஓகே, செல்மணி சார் வராரு, அவங்க வராங்க. ஓகே, அங்கே நான் வாக்கு கொடுத்துறேன் சார், நான் கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டு. அதான் நான் பெப்சிக்கு வந்தது. அதனால் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதோட ஒதுங்கிறாமல் அவள் இன்வால்மெண்ட்டு, இந்த இன்வால்மெண்ட் இருந்தாலே இந்த 100 மேடம் நீங்கள் 200 தாண்டிடுவீங்க. தொழில் இன்வால்மெண்ட் இருந்தாலே எல்லாம் கண்டிப்பாக சாதிக்கலாம். அது வேணும். அப்புறம் இந்த படம் நிலக்குடை, இது ஒரு சாதாரண திரைப்படம் அப்படின்னு கலந்து போக முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான படம், மிக தேவையான படம். பேரண்ட்ஸுக்கு குழந்தைய வளர்த்து வர்றது வேறு, குழந்தை வளர்ப்பு வேறு. பணக்காரா இருப்பாங்க, கோடீஸ்வரா இருப்பாங்க, அவங்க ஈஸியாக குழந்தைய வளர்த்துக்குவாங்க, படிக்க வைப்பாங்க. லட்சக்கணக்கில் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பாங்க, தனியாக பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை பெரிய வேலைக்கு பெரிய அமௌண்ட்டை லஞ்சமாக கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் குழந்தைய வளர்த்து வர்றது. வளர்ப்புங்கிறது என்ன, அது இருக்கா இன்னைக்கு? வளர்ப்பே இல்லை இன்னைக்கு. அதை சொல்கிறதான் இந்த நிழற்குடை. குழந்தைய பெற்றா மட்டும் பத்தாது, வளர்க்கணும்.
நம்மளை சார்ந்துருக்கணும் குழந்தை. அது அதை விளையாடி அது மலரில் ரசிக்கிற நேரத்தில் எங்கே இருக்குதுமா? அது ப்ளே ஸ்கூலில் இருக்குது. ப்ளே ஸ்கூலில் விட்டுற முடியும், காலை விட்டு மதியம் தான் வருது. எங்கே பேரண்ட்ஸ் இதுக்கு? அதுக்கு வரும் ஸ்கூலுக்கு போயிட்டா படிப்பு காலைல போடுறது, சாயந்தரம் தான் வர்றது, இப்போ நைட்டு வர நிறைய ஹோம்ஒர்க், இப்போ நிறைய பாரம், கல்வி பாரம். இங்கே குழந்தைகிட்ட பேரண்ட்ஸு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இப்போ இல்லை. இப்போது இதுதான் இந்த படம் சொல்லுது. குழந்தைய வளர்த்துவது வேற, வளர்க்கணும்னா வளர்க்குறது என்ன? குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்குங்கிறாங்களா? என்ன சொல்கிறாங்க? குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்குன்னா அந்த தாய் தப்புன்னு பொறுப்பாக ஒழுக்கமாக நல்லபடியாக குழந்தை வளர்த்துக்கான்னு அர்த்தம். அது ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கு வரணும். இது ஒரு ஷாட்டு. அந்த குழந்தைய குளிக்க வைப்பாங்க, குளிக்க வச்சு துண்டை கட்ட போக அது அவசரப்பட்டு அந்த குழந்தை, பெண் குழந்தை அந்த ஜட்டியை கழட்ட போகும். நோ அப்படின்னு துண்டை கட்டுவாங்க. அதுதான் வளர்ப்பு. டக்குன்னு ஜட்டி குழந்தை கட்டக்கூடாது. அப்போ ஃபாதர் போய் நம்ம துண்டை கட்டுவாங்க. இது ஒவ்வொரு விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைக்கு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கணும். அது இன்னைக்கு இல்லை. சேர்த்துட்டா போதும், ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும், ப்ளே ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும், வெளிநாட்டு படிக்க அனுப்பி வச்சுட்டா போதும். அரவணைங்க, அன்பை காட்டணும். இந்த ஒரு நல்ல விஷயத்தை இன்றைக்கி அது இல்லைங்கிறத இன்றைக்கி இல்லை. அது சுத்தமாக நிறையா இடத்த காணாமல் போச்சு. இது நம்ம வளர்ப்புங்கிறது நமக்கு இல்லை, அதோட லைஃபுக்கு, அதோட வாழ்க்கைக்கு. நீங்கள் ஒழுங்காக எடுத்தால் தான் அது நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா எதுவும் அது பேச தெரியாது, தப்புலாம் தெரியாது, எந்த ஒரு குற்றம்லாம் பேச தெரியாது. அப்படி வளர்ந்துருங்க. அதை சொல்ல தான் இந்த நிழற்குடை. நல்ல படம் இது, மக்களுக்கு வேண்டிய படம் இது, இப்போ தேவையான படம். இந்த படத்துக்கு மக்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல கதையும் சில படங்கள்லாம் ஓடுது. அதுக்கு உண்மையிலே இன்னைக்கு போல் மீடியாக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் சப்போர்ட்டில் நிறைய படங்கள் இப்போ வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்தையும் வெற்றியாக்குங்கள். மக்களாகிய அனைவரும் தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை வெற்றி அடைப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இதை கேட்டபோதுதான் தெரிந்தது இவர் கிள்ளி மட்டுமல்ல தீயவற்றை எதிர்த்து எரிக்கும் தீயும் என்று. தன் மொழியால் பலரின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கும் பெண்ணரசி. நிழற்குடையில் மட்டுமல்ல நிஜத்திலும் நாயகியே. உலகிற்கு நிழற்குடை மரங்கள், அம்மரங்களை பெருந்தோட்ட குடையாக மாற்றி வைத்திருக்கிறார் திருமதி தேவயானி அவர்கள். நிழற்குடையின் நாயகியே வருக, கிளி பேச்சு பேச வருக. மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் பாக்யராஜ் சார், சீமான் சார், குமரேசன் சார், செல்வமணி சார், எவ்ரிபடி, இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம். இது என்னோட குடும்ப விழா. இந்த விழாக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த மேடை வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடி 1995 எனக்கு அறிமுகம் பண்ண அதியமான் சாருக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாங்க சார், இங்கே சார் வாங்க. வாங்க. 1995 தொட்டாச்சினிங்கி மூலமாக எனக்கு அறிமுகம் பண்ண டைரக்டர் சார் அதியமான் சார். எல்லா மேடையிலையும் வந்து எனக்கு லைஃப் கொடுத்த ஃபிலிம் காதல் கோட்டை இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக ஒரு அறிமுகம் செஞ்சு எனக்கு இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது டைரக்டர் சார் தான். அவருக்கு நன்றி. நான் எங்கேயுமே நன்றி சொன்னதே இல்லை. இதுதான் முதல் மேடை. நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சார். தேங்க்யூ. ரியலி 30 இயர்ஸ் பிறகு மறுபடியும் அவர் கூட, அவரோட டீம் கூட, அந்த டீம் ஒன்று கூட மாறாமல், அது டைரக்டர் சிவா சார் இருக்கட்டும், காஸ்டியூமர் இருக்கட்டும், மேக்கப் மேன் ஆகட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், மேனேஜர் ஆகட்டும், எல்லாரும் ஒரு டீமாக இன்னும் 30 வருஷமாக அவர் வச்சிட்ருக்கிறாரு.
30 வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் கூட வேலை செஞ்சேனோ அதே குழு கூட இப்போ கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம்? அது எனக்கு கிடைச்சிருக்குது. நான் ரொம்ப 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 பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இது ஒரு மிரிக்கிள், இது ஒரு மேஜிக்கு. சார் சொன்ன மாதிரி இது ஒரு மேஜிக்கான ஒரு மூமெண்ட். இது எல்லாரோட வாழ்க்கையில் நிகழாது, வராது. இது ஒரு பாதி பேர் மேலே போயிடுவாங்க, நம்ம ஒர்க் பண்ணுறவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் இருக்காங்களே, எனக்கு அறிமுகம் பண்ண அத்தனையோ பேர் இன்னும் இருக்காங்க, என் கூட இருக்காங்க, மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படத்தில் மறுபடியும் நடிக்க சொல்லி எனக்கு வர சொன்னதுக்கு நான் எப்போவுமே தேங்க்ஸ் சொல்வேன். தேங்க்யூ அதிமான் சார், தேங்க்யூ டு த ஹோல் டீம், அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஹியர். தேங்க்யூ டு ஆல் த கெஸ்ட் ஆன் த ஸ்டேஜ். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில்ம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில்ம். இது மக்கள்கிட்ட போய் சேரணும். சின்ன படம், பெரிய படம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இது ஒரு நல்ல கருத்துள்ள, ரொம்ப அழகான, இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம். இதை மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கிறது உங்கள் வேலை. ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டரில் பார்க்குற மாதிரி நல்ல ரிவ்யூஸும் நல்ல எழுதுங்க. நான் எழுத சொல்லலை, நீங்களே எழுதிடுவீங்க. ஆனால் அதை நம்புகிறேன், நீங்கள் எழுதிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி இந்த படம் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இது நல்லபடியாக ஹிட் ஆகும். மறுபடியும் இந்த குழு இன்னொரு படம் எடுத்து வெற்றி. இந்த பிளாக் பஸ்டர் கம்பெனிக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய தைரியம் வேணும், அதை அவங்க பண்ணுறாங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஆனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சார், தேட்டரை கொஞ்சம் தாக்கு பிடிங்க, உடனே எடுத்துடாங்க சார். ஏதோ பெரிய படம் வருதுன்னு எங்கள் சின்ன படத்தை கொஞ்சம், அந்த காலத்தில் சில படங்கள் 1 வாரம் 1.5 வாரம் வெயிட் பண்ணியிருக்கோம்ல சார், அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ப்ளீஸ் டோன்ட் ரிமூவ் இட். ப்ளீஸ் ஹாவ் தி கான்ஃபிடென்ஸ். I have the confidence and I'm sure the people are going to like it. So thank you so much. Thank you. தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக அடின உழைப்பால் ஒவ்வொரு படியையும் நின்று நிதானித்து கற்றுக்கொண்டு உயர்ந்தவர். மேல் படிக்கு வந்தாலும் கடைப்படியை எட்டி உதைக்காதவர். ஒரு சிறு உதவி அவர் செய்தாலும் அவரை காலம் முழுக்க நெஞ்சில் நிறுத்தும் நன்றி மிக்கவர். நண்பர்களால் ஆனவர், எதிரிகளாக யாரையும் கருதாதவர். எதிரி என தாங்களே தீர்மானித்துக் கொண்டவர்களும் நேசிக்கும் சிறந்த மனிதர். இயற்கை மீதும் தமிழ் மீதும் பெரும் பற்று கொண்டவர். மிக மிக அவசரம் என்ற பெண்களுக்கு அவசிய செய்தி சொல்லும் படத்தின் இயக்குனர், அமைதிப்படை 2, வனங்கான், 7 கடல் 7 மலை போன்ற படங்களின் தயாரிப்பாளர், நடப்பு தயாரிப்பாளர் அசோசியேஷனின் இணை செயலாளர், வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது யாரை சொல்கிறீங்கன்னே ஒரு கன்ஃபியூஷன். நான் அதனால சொல்லிட்டேன், அண்ணன் செல்வமணி இல்லை நான் தான் அப்படின்னு. வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். ஒரு சந்தோஷமான செய்தியோடு தொடங்கலாம்னு நினைக்கிறேன். செய்தி என்னென்னா, நான் அதிக நேரம் பேச விரும்பலை, ஒரு நிமிஷத்தோடு முடிச்சுக்கிறேன். என்னென்னா நீங்கள் வெயிட் பண்ணுறது யாருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பாக்யராஜனோட பேச்சுக்காகவும் சீமானோட பேச்சுக்காகவும் காத்திருக்கீங்க. உங்களுடைய உணர்வு கூட புரிஞ்சு கொண்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் இந்த விழா எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். என்னென்னா அதியமானன் எங்கள் ஊர் தான். பட் நான் இப்போ அதியமானன் இயக்குகிற படத்தை நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 60% முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய குடும்பத்திலோட இந்த படைப்பு. ஸோ அதனால் இது எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். நான் தேவயானி மேம் பற்றி அதை பேசணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா நான் பார்க்குறேன், இவங்க அன்றைக்கி படம் ப்ரிவியூ போடும்போது பார்த்தேன், வந்தவங்களும் பூரா இவங்க தான் நின்று ரிசீவ் பண்ணாங்க. ரிசீவ் பண்ணி எல்லாரையும் உள்ளே உட்கார வச்சு பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டாங்க. இன்றைக்கும் பார்க்குறேன், இவங்க முன்னாடி நின்று ரிசீவ் பண்ணி எல்லாரையும் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு வந்து பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. இப்போ உள்ள ஹீரோயின்லாம் யாரும் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஃபங்க்ஷன் வரை வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரிய மாட்டேது. நான் என்னென்ன நீங்கள் சொன்னீங்கல்ல, தேட்டரில் படம் நீங்கள் நிறுத்தி வைக்காதீங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நம்ம டைம் ட்ராவலில் 90s போனோம். இப்படி இன்றைக்கி நடக்காதது அவர் கையில் இல்லை, தேட்டருக்காரங்க கையில் இருக்குது. நீங்கள் ஒரு ஷோ உங்களுக்கு ஆள் வரலைன்னா
அடுத்த ஷோ இருக்காது. இன்றைக்கி எல்லாமே ஒரு நாள் நிகழ்ச்சி தான். அந்த 11 மணி ஷோவுக்கு ஆள் வரலைன்னா 12 மணி ஷோவுக்கு அந்த படம் டெத்து முடிஞ்சு போச்சு. அது நீங்கள் சொல்கிற அந்த 90s காலம் இப்போ நினச்சோம்னா நமக்கு 90s 80s படம் பண்ணவங்க காலத்தோடு நம்ம போய் படம் பண்ணிடலாமல் இருந்தோம். ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் நிறைய இயக்குனர்கள் வந்தாங்க. வராது. பட் இன்றைக்குள்ள பிஸ்னஸ் மாடல் அப்படி அதுதான் சொல்கிறேன். இது வந்து இப்போ நம்ம தேட்டருக்காரங்கள்ட்ட கேட்க வேண்டியது. அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து கவுண்டரில் பாப்கார்ன் விற்கலை, டீ விற்கலை, பண்ணு விற்கலைன்னு சொல்லுவாங்க. கூட்டம் இல்லை, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிக்கெட் விலையை விட நீங்கள் வந்து அதிகமாக அவங்களுக்கு மார்ஜின் வர்றது அந்த கேன்டீனில் தான். ஸோ அவங்களுக்கு தேவை கேன்டீன் ஓடணும். நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க, நீங்களும் பேசியிருக்கீங்க, நான் பல மீட்டிங்கில் பார்த்துருக்கீங்க. தமிழ்குமரன் சார், நீங்கள் தான் துணைத் தலைவர் நினைக்கிறேன். அவங்க ஈஸியாக பேசி நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னு சொன்னார். அவர் பேசும்போது தமிழ்குமரன் ரொம்ப அமைதியானவர் அப்படின்னா, தமிழ்குமரோட இன்னொரு முகம் தெரியல நினைக்கிறேன் அவங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய அந்த நல்ல பண்புக்காகவே இந்த படம் வந்து பெருசாக வெற்றியடைன்னு வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் பேரன்பும் வாழ்த்துக்களும். நன்றி. தேங்க்யூ சார். இங்கே இருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தெரியும், பொதுவாக வந்து எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் அனுபவான்கள் இந்த மேடையை வந்து அலங்கரிச்சிருக்கிறதுனால நாங்கள் ஒரு 3 பேர் கொண்ட குழு உட்காந்து, இல்லை இன்றைக்கு விருந்தினர்களை இந்த பாணியில் தான் நாங்கள் அழைக்க போகிறோம் அப்படின்னு கஷ்டப்பட்டு எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். தயவு செஞ்சு நான் எழுதி முடிச்சப்பறம் எந்திரிச்சு சொல்லி முடிச்சப்பறம் எந்திரிச்சு வாங்க சார் ப்ளீஸ். தேங்க்யூ. அடுத்தபடியாக புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் செம்பருத்தி என இயக்க ரேஸில் முன்னணி ஓட்டக்காரர். ஹாலிவுட் பட உழைப்பை தமிழ் படங்களில் நேர் செய்தவர். பார்க்க பிடிக்க வைத்தவர். இவரது இயக்கப்பட்டியல் 2015 நின்று போனது நல்ல பட ரசிகர்களின் சாபம் என்றுதான் கூற வேண்டும். ஆனாலும் சிலருக்கே வாய்த்தது போராட்ட குணம். தனக்காக அல்லாமல் பிறருக்காகவும் எளிமையானவர்களுக்காகவும் உழைப்பவர்களுக்காகவும் முன்னிற்பது காலத்தின் அவசியம் அல்லவா? இவர் பார்க்காத சங்கங்களே இல்லை எனலாம். நாமெல்லாம் நம் பிள்ளைகள் சாமி போட்டோ என அதை செல்போன் ஸ்கிரீன் சேவரில் வைத்து கண்விழித்தால், இவர் தினமும் தன் செல்போன் வாயிலாக வரும் பிரச்சனைகளின் முகத்தில் விழிப்பவர். தன் போராட்ட குணத்தால் அன்பையும் பகையையும் ஒரு சேர சம்பாதித்துக் கொள்பவர். ஆனாலும் ஒரே குடும்ப உறுப்பினர்கள் தான் என்பதால் நாளை பகை மாறி அனைவருக்குள்ளும் நேசம் பூக்கலாம் அல்லவா? நற்கனிகள் விளையும் என்ற நம்பிக்கையோடு பேச அழைக்கிறேன் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் திரு R.K. செல்வமணி அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். தொகுப்பாளர் வந்து பேச ஆரம்பிக்கும் போது ஒரு குவிஸ் மாதிரி, என்ன இருக்குமா அவங்களுக்குமா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குன்ட்டு. ஆனால் என்னை அழைக்கும்போது நான் எப்படி வெளிப்படையாக இருக்கணும், அது மாதிரி என்னை அழைக்கும் போது என்ன தான் கூப்பிட்றாங்கன்னு எல்லோரும் தெரிஞ்சிடுச்சு. அந்த வகையில் ரொம்ப நன்றி. உண்மையாகவே இந்த மேடையில் இருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம், இரவு வணக்கம். படம் ஆரம்பிக்கும் போது நான் படத்தை நான் எதுவும் பார்க்கவே இல்லை. இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. தேவானி ஃபோன் பண்ணாங்க, வந்து படம் பார்க்க கூப்பிட்றாங்க. வந்து பேரரசு என்னை இருந்து கூப்பிட்டு வந்தார். நான் அப்புறம் சொன்னேன், வேறு யாரோ இப்போ ராஜா வேறு கூப்பிட்டாருன்னு. இல்லை சார், அதுவும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னாரு. ராஜாவாக தான் எனக்கு தெரியும். இங்கே வந்து தான் சிவா ஆறுமுகம்னு வேறு பேரில் படம் வந்தது. உண்மையாகவே இந்த படம் சாங் பார்க்க ஆரம்பிக்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒரே இறைச்சலமாக இதுவாக இருந்த படத்தில் பார்க்க ஆரம்பித்த ஒரு 1வது நிமிஷத்துலேயே அதுக்குள்ளே வந்து ஆடியன்ஸை உள்ளே எடுக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையாக ஃபஸ்ட்டு வாழ்த்து யாருக்கு சொல்லணும், கேமராமேனுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு வாழ்த்து சொல்லணும். அவர் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளசண்ட்டாக கண்ணுக்கு இனிமையாக இருந்தது. அப்புறம் அந்த இசை மெலோடியாக ஒரு சாங்கு, இது மெலோடி மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த ரீரெக்கார்டிங் வந்து இப்போ வந்த மியூசிக் டைரக்டரில் மிகச்சிறந்த ரீரெக்கார்டிங் கொடுத்துருக்காரு வந்து நரேன். ரொம்ப சூப்பர் அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் நடித்த எல்லாருமே, படத்தில் நடித்த ஹீரோ விஜய் அஜித் ரெண்டுத்தையும் சேர்த்து விஜித்னு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆனால் அவர் பார்க்கும்போது கார்த்திகை பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மைல். நீங்கள் நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஹீரோ வருவீங்க. நிச்சயம் இப்படியே நீங்கள் ஒரு அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணும். எவ்வளோ உயரத்துக்கு வந்தாலும் தேவயானி மாதிரி நீங்கள் வந்து 100வது படத்தை தொடர்ந்தாலும் வாசலில் நின்று வரவேற்ற ஒரே ஹீரோயின் தேவயானி தான். அது மாதிரி நீங்கள் வரவேற்கலோட பரவாயில்ல, வணக்கம் சொல்லணும். நீங்கள் 100வது படத்தில் எங்களுக்கு வணக்கம் சொல்லணும். அவ்வளோ அழகாக இருந்தது.
அதுபோல் ஹீரோயின் பேர் வந்து கண்மணி, அழகான தமிழ் பேரில். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேர் தமிழ் பேரில் ஒரு கண்மணின்னு ஒரு ஹீரோயின் பார்த்தோம். ஒரு ப்ளசண்ட்டான ஃபேஸாக இருந்தது. இல்லை, இந்த படம் நம்ம சொல்லுவோம் நல்ல படம் வரணும், நல்ல படம் வரணும்னு. ஆனால் நல்ல படத்தை ஓட வச்சா தானே நல்ல படம் வரும். இப்போ இந்த படம் பார்த்தோம். நிச்சயமாக வந்து ஒரு சமூகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு படம் வேணுமோ அது மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஓட வச்சாதான் நல்ல படத்தை அடுத்தவங்க எடுப்பாங்க. இல்லைனா வந்து வேறு மாதிரியான படங்கள் தான் வர ஆரம்பிக்கும். ஒரு கமர்ஷியல் அப்போது படம் எடுக்கிறவங்களை திட்டி பிரயோஜனம் இல்லை. நல்ல படங்கள் வரும்போது அதை பார்க்க வைக்கிற இல்லை பார்க்குற ஆடியன்ஸ் இருந்தால் தான். இப்போ சொன்னாங்க, தேவயானி சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு ஷோவில் எடுத்துட்டாங்கன்னா அது யுவராஜ் கையில் இல்லை. யுவராஜ் படம் பார்த்து அதை வாங்கி ரிலீஸ் பண்ணலாம், அதுதான் அவர் கையில் இருக்க தவிர, அங்கே வந்து சார் சொன்ன மாதிரி டிக்கெட் கவுண்ட்டில் நீங்கள் 100 டிக்கெட் வாங்கி போய் உள்ளே அனுப்பிச்சிருந்தா கூட கேன்டீனில் ஃபுல்லாகுதா இல்லையாங்கிற சுச்சுவேஷன் தான் எனக்கு. இன்றைக்கி வந்து தியேட்டர்ஸ்லாம் வந்து மினி ரெஸ்டாரண்ட் ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் என்ன பிஸ்னஸ் இருக்குது அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் படம் ஓடுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான படங்களை வந்து தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி திரைப்படத்துறைக்கு இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கீங்க. அவங்க சொன்னார் வந்து நீங்கள் ரொம்ப பணிவான பெண் மட்டும் இல்லை, தீயாக பரவக்கூடிய ஒரு பெண்ணும் இருக்கீங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க. தயாரிப்பாளர்கள் நினச்சா அவங்க ஒரு அணியாக இருந்தாங்கன்னா அவங்கள யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. உற்பத்தி பண்ணுறவங்க அந்த படத்தை தன்னோட உற்பத்தி பொருளுக்கான விலையை நிர்ணயிக்க முடியாத 2 பேர் தமிழ்நாட்டில். ஒருத்தன் விவசாயி, இன்னொருத்தன் திரைப்பட தயாரிப்பாளர். வந்தவன் தான் விலை சொல்லுவான். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து நாற்று நட்டேன், களை எடுத்தேன், தண்ணி பாய்ச்சினேன், அறுவடை பண்ணேன், கொண்டு வந்து சேர்க்குறேன்னா அதுக்கான விலையை விவசாயி நிர்ணயம் பண்ண முடியாது. அதுபோல் தயாரிப்பாளர் 10 வட்டிக்கு வாங்கினேன், 5 வட்டிக்கு வாங்கினேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ நாள் எடுத்தேன், இந்த படம் இவ்வளோ செலவாயிருங்க, இதுக்கான விலை இவ்வளோ அவரால் சொல்ல முடியாது. இந்த 2 பேருமே தமிழ் மக்களை வாழ வைக்கிற, இல்லை சிந்திக்க வைக்கிற, இல்லை சிரிக்க வைக்கிற 2 இடத்துல இருக்காங்க. ஆனால் இவங்க நிலைமை வந்து இன்னும் படு மோசமான நிலையில் தான் இருக்காங்க. இதை சரி பண்ணணும்னா உற்பத்தியாளர்கள் ஒன்றிணைந்து அது விலையை, அந்த சக்தியை ஒரே சக்தியாக நீங்கள் மாறினீங்கன்னா, தமிழ் குமரன் இங்கே இருக்காங்க, எங்களை திட்டாதீங்க. என்ன, உங்களுக்கு வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த நீங்கள் நிர்வாகத்தில் இருக்கிறதால, இப்போது தேவயானைலாம் வந்து நிர்வாகத்தில் இருக்கிறதா சொல்கிறேன், நிர்வாகத்தில் இருக்கிறதால எங்களால் ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா எங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள். இல்லை எங்கள் மேலே தவறு இருந்தால் எங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் போராடுறோம். எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவை காப்பாற்றுறதுக்கு பல வகையில் நான் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு உதவியாக இருந்திருக்கேன். நிச்சயமாக இனிமேல் இருப்பேன். அதனால் நீங்கள் எது சரி எது தவறு நீங்கள் முடிவு பண்ணி எங்களை கூப்பிட்டு நாங்கள் வந்து பேசுகிறோம். தவறாக இருந்தால் எப்பவும் திருத்திக்க தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் தயாராக இருக்குது. அந்த வகையில் இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது உங்கள் எல்லாருடைய பொறுப்பு. ஏன்னா உண்மையாகவே வந்து அவ்வளோ அழகாக அந்த படம் பார்க்கும்போது, தேவயானி மேலாம் பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக வனிதா பேசும்போது சொன்னாங்க, ஒரு ஆட்சி மாதிரி வர போகிறாங்க. நிச்சயமாக நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து சினிமாவில் நல்ல நிலை இருந்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது தமிழ் சினிமாவில் வந்து இப்போது நான் ரோஜாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன். அப்போ வந்து அது ஒரு பரபரப்பு செய்தி. அது ஒரு பரபரப்பா, அப்பா ரோஜா சொல்ல முடியும் கல்யாணம் பேசிட்டே இருப்பாங்க. அப்போ குஷ்பு சுந்தர் கல்யாணம் பண்ணாங்க, அது ஒரு பரபரப்பு செய்தி. ஆனால் உங்களுக்கு மட்டும் ஷாக்கிங் செய்தி. நான் சொல்லக்கூடாது, நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கேன் நடிகரோட, அடி பாவி இப்படி பண்ணிட்டாங்க. அதான் வந்து யாரையுமே வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாமல் ஒரு ஷாக் கொடுத்தீங்க. அந்த வகையில் வந்து உங்களுடைய கல்யாணம். ஆனால் அதுக்கு பிறகு வந்து உங்கள் வாழ்க்கை இருக்குது இல்லைங்களா, நிச்சயமாக நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கே நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கீங்க. அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அழகுங்கிறது வந்து வெளிப்புறத்தில் இல்லை, மனசில் இருக்குது. மரியாதைங்கிறது மனசில் இருக்குது. அந்த குடும்பத்தை அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து கொடுத்துட்டு கடவுள் வந்து உங்களுக்கு 2 அழகான பெண்களையும் கொடுத்துருக்காங்க, குழந்தைங்களை. உண்மையாகவே வந்து நீங்கள் வந்து உங்கள் தம்பி பேசுகிறாரு, பேசும்போது அவர் உங்கள் முகத்தை தான் நான் பார்த்தேன். அவ்வளோ அவங்க அம்மா இருந்தால் எப்படி ரசிப்பாங்களோ அப்படி ரசிச்சிங்க நீங்கள், அவ்வளோ பெருமிதமாகவும். ஏன்னா உறவுங்கிறது அதுதான். அந்த உறவை வந்து இந்த சினிமா அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு. அது மாதிரி இந்த குழந்தைய நீங்கள் வந்து பேசும்போது அவங்க அம்மா முகத்தில் அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ பெருமிதம், அப்படி வந்து ரசிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்லு அப்படின் போது ரசிக்கிறாங்க. அதுதான் உறவு, அதுதான் தமிழர் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை இந்த படம் வந்து மிக சிறப்பாக எடுத்து காமிச்சிருக்காங்க. நிச்சயமாக ரசிகர்கள் எல்லோரும் நீங்கள் இந்த படத்தை வாழ்த்தணும். அப்புறம் வந்து பேசாமல் இருக்கிற குழந்தைங்களெலாம் இல்லை பலூன் பிஸ்கட்லாம் கொடுப்போம். நீங்கள் நாங்கள் உட்காந்து பேசாமலே இருந்தோம், ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தோம். எங்களுக்கு
பலூன் சாக்லேட்லாம் கொடுப்பீங்கன்னு நினச்சேன், அது கொடுக்காம விட்டீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கத்திரி வெயிலுக்கு ஒரு குடை வந்து எப்படி வந்து ஒரு சிறப்பாக இருக்குமோ அது மாதிரி வந்து கத்திரி வெயிலாக காஞ்சி போயிருக்கிற இந்த தமிழ் சினிமாவுக்கு இந்த நிழற்குடை வந்து ஒரு சிறப்பான குடையாக இருக்குங்கிறது தான். அது மாதிரி அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு வாழ்த்து, அது ஒரு வேண்டுகோள். நீங்கள் சிவப்பாக இருந்தீங்க, கருப்பாக இருந்தீங்க, இப்போ தூய்மையாக இருக்கீங்க, எந்த வண்ணமும் இல்லாமல் தூய்மையாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சார் கம்பெனிகிட்ட பேசி எல்லாம். எழுதுபவர்கள் ஏராளம் உண்டு, ஆனால் எழுத்தை ரசிக்க வைத்தவர்களே மனதில் சிம்மாசனம் இடுகின்றனர். எழுதுபவர்கள் சிலர் திரைமொழி செய்வதில் தோற்றுவிடுவதும் உண்டு, ஆனால் எழுத்திலும் திரைமொழியிலும் என்றும் அழியா பதிவுகளை திரை உலகிற்கு தந்து தமிழக மக்களின் மனதிலும் எண்ணங்களிலும் ஆணி அடித்தது போல் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பவர் நம்மவர் இயக்குனர் எழுத்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு கே பாக்யராஜ் அவர்களை தனது முத்திரை பேச்சை வழங்க அழைக்கிறேன். மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் டிவி ஊடக நண்பர்கள் மற்றும் முன்னால் உட்காந்துருக்க அனைத்து மரியாதைக்குரிய நண்பர்கள், அதே மாதிரி இங்கே மேடையில் உட்காந்துருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே ஒரு 3 பேர்த்துக்கு நான் ரசிகன். அதில் முதலாவது வெளியே போயிட்டாங்க, அவங்க இங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நமிதா, அந்த ஒரு சீன் எனக்கு மைண்டில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது. நமிதா அது இன்னும் எனக்கு மைண்ட் விட்டு போகவே இல்லை. நமிதாவை பார்த்ததுலேருந்தே எனக்கு அதே தான் மைண்டில் நிற்கிது அந்த சீன். அற்புதமான சீனு. ஏன்னா ஒரு ப்ரிவியூ இது மாதிரி இதுதான் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான். நமிதா வர்றாங்க, இப்படி இந்த பக்கம் இருந்து என் பையன் சாந்தன் வர்றான். இந்த 2 பேரும் ஹா ஹா அப்படின்னு பார்த்து அப்படியே அக் பண்ணி பிடிச்சாங்க பாரு. 2 பேரும் அப்படி அக் பண்ணி இது பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பினாங்கன்னா நடுவில் நான் இப்படியே உட்காந்து பாட்டுருக்கேன். 2 பேர்த்துக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அவன் சாந்தனு அப்படியே ஒரு மொழி முடிச்சுட்டு, நான் படத்தில் முழிக்கிறத விட மோசமாக ஒரு மொழியோடு அவன் அப்படி போனான். நமிதாவும் அதே மாதிரி சைலண்ட்டாக போனாப்புல. ஆனால் நான் மட்டும் ரொம்ப ரசித்தேன். ஆனால் இப்படி ஒரு சீன் வந்து எப்போ பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அது அவனை வச்சுட்டு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அடுத்தபடியாக இன்னொருத்தருக்கு ரொம்ப ரசிகன். என்னென்னா, மேடையில் எல்லோரும் மைக் கிடைச்சா எல்லோரும் பேசுகிறோம், ஆனால் அவ்வளவு ஆளுமையோடு பேசுறது அப்படிங்கிறது சீமானவர். அது பல தடவை அவருடைய பேச்சை கேட்டு ரசித்து நான் ஃபோன் பண்ணியும் பேசியிருக்கேன், நான் மற்றவங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வராது, அங்கங்கே தகராறாகவும் தடுமாறும். ஆனால் சீமானுக்கிட்ட என்றைக்குமே அந்த தடுமாற்றமே இல்லை. ஸோ அதை எப்பவுமே அவர் பேசுகிறது எங்கே வந்தாலும் டக்குன்னு உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். ஸோ அவருக்கு ரசிகன். 3வது ஒருத்தருக்கு ரசிகனான்னு அதை பாதி செல்வமணி தொட்டு விட்டு போனார். ஏன்னா எனக்கு பாக்யராஜ்னு சொல்லி பேர் வச்சது உண்மையிலேயே எங்கள் அம்மா எப்படி நினச்சி வச்சது தெரியல. உண்மையிலேயே அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு ஆச்சரியம். எங்கள் அம்மா எனக்கு இப்படி பேர் வச்சாங்களேன்னு நான் வந்ததுலேருந்தே கேட்டுக்கேன். ராஜகுமாரன் உண்மையிலேயே ராஜகுமாரன் தான் பேரா, இல்லை சினிமாவுக்கு வந்து ராஜகுமாரன் பேர் வச்சுட்டாரா? ஏன்னா தேவயானி கிடைக்கும்போது உண்மையிலேயே ராஜகுமாரன் ஆகிட்டார். ஸோ தேவயானி அவங்களுக்கும் நான் ரசிகன். என்னென்னா அந்த ப்ளசண்ட் ஃபேஸ், அந்த சிரித்த முகமாக அன்பு வடியுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கேரக்டர்லாம் சொன்னாங்க. இந்த படத்தில் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த படத்தில் வந்தாலும் அவங்க கேரக்டர் வந்து
அவங்களுடைய சீன், அவங்களுடைய அந்த ஃபேஸ் அவ்வளோ ப்ளசண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். இதில் வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த கேரக்டர் எனக்கு ஸ்னாப்சிஸ் அனுப்பிச்சப்போ பார்த்தேன். ஸோ அது அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து அந்த அவங்க தம்பி பேசும்போது சொன்னாப்புலையே, அம்மாவை நான் பார்க்கல, ஆனால் எனக்கு அம்மாவை விட இவங்க தான் எனக்கு மைண்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் அவரும் செல்வமணி நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், அவ்வளோ ரசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடவே இன்னொன்று சொன்னார், என்னென்னா அந்த குழந்தைங்க பேசும்போது அவங்க அம்மாக்கள் எப்படி ரசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் அவங்களையும் நான் ரொம்ப ரசித்து பார்க்குறேன். சந்தோஷமாக இருந்தது. படத்தில் ஆரம்பத்தில் வந்து ஓப்பனிங்கே டைட்டில் அந்த டிசைனோட நிழல் குடை அப்படின்னு வந்தது. அந்த ரீரிகார்டிங்கும் அந்த டிசைனும் வந்து அவ்வளோ எடுப்பாக இருந்தது. அந்த ஆர்ஆர் அவ்வளோ பிரமாமாக மியூசிக் டைரக்டர் அவ்வளோ அழகாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சாங் வந்துருச்சு. ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தார். அவர் இல்லாமல் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் அந்த 2 குழந்தைங்க நடித்தவங்க, இன்னும் படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இப்போ என்னுடைய அட்வான்ஸு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, சில பேர் வந்து சினிமாவில் வந்து லக் ஃபேவர்ஸ் டு ஃபூல்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு சில பேரெல்லாம் வந்து எப்படிடா இவங்களுக்கு படம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு இருக்கு. சில பேர்த்துக்கு ஏன்டா இவங்களுக்கு படமே வரல, இனத்தினால்டா படம் வரல அப்படின்ட்டு. உண்மையிலேயே அதிகமான் வந்து அந்த லிஸ்ட்டில் எனக்கு அதிகமான் ரொம்ப நாளாக மைண்ட்லேயே இருந்துகிட்ருக்காரு. என்னென்னா, அவருக்கு தான் நியாயமாக பார்த்தா அவர் தான் கண்டினியூஸாக படம் பண்ணணும். ஏன்னா அந்த திறமை அவர்கிட்ட இருக்குது. அவர் நேரேட் பண்ணும்போது நான் கேள்வி கேட்டேன். அதே மாதிரி சாந்தனுக்காக கூட ஒரு படம் செஞ்சு ஃபிஜி ஏர்லைனில் போய் ஷூட்டிங்கெல்லாம் பண்ணி அவ்வளோ நல்லா இருந்தது அந்த படம். அதுவும் நடுவில் ஏதோ தடைப்பட்டு அப்படின்னு போச்சு. ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து 1 கிலோ அறிவாளியாக இருந்தாலும் ஒரு 10 கிராம் அதிர்ஷ்டக்காரங்கிட்ட கை கட்டி தான் நின்னாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சினிமாவில் சில நேரங்களில் வந்து அதிர்ஷ்டம் சில பேர் திறமைசாலிகளுக்கு வந்து கை கொடுக்காமல் இருக்குது. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ அதிகமான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணவர் இவர் சிவா ஆறுமுகம் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த தேவயானையெல்லாம் இவ்வளோ தடவை கேட்டாங்கல்ல, கேட்கவே வேணுங்கிறது இல்லை. கண்டிப்பாக இந்த படம் வந்து படம் நல்லா பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக படம் வந்து ஸ்லோ பிக்கப் ஆகும். அது ஓப்பனிங் இருக்கோ இல்லையோ ஸ்லோ பிக்கப் ஆகும். அந்த அளவுக்கு படத்தில் அதிகமானலாம் வந்து அவரே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்துக்காக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதே மாதிரி பாலசேகர் வந்து அவரும் வந்து அவசியம் இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் சார், அப்படி ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டேன். எதுக்குன்னா, அந்த டைட்டில் வந்து நிழல் குடைட்டு வச்சுருக்காங்களே, இவருக்கு இந்த டைரக்டருக்கு வந்து நிழல் குடையாக இவங்கெல்லாம் இருக்காங்க. அதிகமானமா நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. பட் சீமான் இவ்வளோ வேலைக்கு நடுவில் வந்து அவர் வந்து இல்லை, நான் கடைசி வரைக்கும் இருந்து பேசிட்டு தான் போகணும், எல்லாம் குடும்பமாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நிழல் குடை அப்படிங்கிறதுனால நான் அது சம்மந்தப்பட்டது ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு என்றைக்காவது வந்துடுவோன்னு நினச்சார். கடைசியில் ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே இருந்தார். பெருசாக வர முடியல. அட்லீஸ்ட் அதுலேயாவது கொஞ்சம் வருமானத்தோடு இருந்தாருன்னா அதுவும் இருக்க முடியல. கடைசியில் அதுலேயும் அதோடையே கல்யாணம் முடிச்சு குழந்தையெல்லாம் பெற்று குழந்தைய பெருசாகி பொண்ணு கல்யாணம் வச்சிட்டாரு. கல்யாணம் வச்சதுக்கப்புறம் பார்த்தா கையில் பேசின வரதட்சணைப்படி காசு அவர் எதிர்பார்த்த இடத்துல வரல. எம்ஜிஆர் படங்கள் நிறையா படங்களில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக அவர் கூட அங்கங்கே ஏதோ டைலாக் பேசியிருக்காரு. சரி, கோட்டைக்கு போய் எப்படி நம்ம உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே நின்றுருக்காரு. உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. எப்படியோ தடுமாறி கூட்டத்தில் நின்றுட்டு அவர் வந்து கார் ஏறும்போது பேர் சொல்லி தலைவரே அப்படின்னு அவர் கூட்டத்துலேருந்து பார்த்துட்டார். கூட நடித்தவங்க அவருக்கு என்ன அரசியலுக்கு வந்தாலும் அந்த சினிமாங்கிறது வந்து கடைசி வரைக்கும் அவர் போகல. அவருக்கு பிளட்டில் இருந்துக்கிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் சினிமாங்கிறது. பார்த்தோன்னே நான் நம்ம கூட நடித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு
என்ன வா வான்னு சொல்லி கூப்பிட்டது என்ன. அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் பொண்ணு கல்யாணம் காசு ரெடி பண்ண முடியல, நிறுத்தலாமா கேன்சல் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு இருக்குது. என்ன தெரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். எழுதி என்ன தேதி எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போ, கல்யாணம் அந்த ரேட்லேயே வச்சுக்கோ, தேதி மட்டும் கரெக்டாக உதவியாளர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு. அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு போய் கல்யாணத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டார். ஒரு வாரம் கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் அவர் தலைவர் உடம்பு சரியில்லாமல் போயிட்டார். அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே இவர் பயங்கர ஷாக்காகி எங்கே போய் யார்கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அந்த துக்கத்தையெல்லாம் பார்த்துட்டு 3ஆவது நாள் இவருக்கு பர்சனலாக இனிமேல் கல்யாணம் நடக்காத பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி அதோட ஃபேமிலியில் எல்லாருமே வேறு மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நைட்டில் அந்த டைமில் கதவு தட்டுற சத்தம் என்னென்னா, கதவு திறந்தால் நான் சிஎம்மோட பிஏங்க அப்படின்னா அப்படியே ஷாக்கோடு பார்த்தா, இல்லை எப்படி அவர் நோட் பண்ணி வைன்னு என்ன சொல்லியிருந்தார், நான் நோட் பண்ணி வச்சேன். என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்பா போகிறோம், அவங்களுக்கு முதலே கொண்டு போய் கொடுக்கணும், அதனால் எதுக்கு நீ கையில் வச்சுருந்து ஞாபகப்படுத்து, ஏன்னா நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இருந்துப்பான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். இந்தாங்க அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ஆளுக்கு யோசிச்சு பாருங்கள். செத்தரலான்னு முடிவு பண்ண ஆளுக்கு வந்து அவர் வந்து மொத்தமும் அவர் இவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த நகைக்கு கல்யாணத்துக்கு உண்டான எல்லா செலவுக்கு உண்டானது கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னு சொன்னோடனே அவர் அழுகைக்கு அப்படி அழுதார். அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து அவ்வளோக்கு நடுவுலையும் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, பிஏக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்துட்டு போனாங்க. எதுக்குன்னா அப்படி ஒரு நிழல் கொடையாக வாழ்க்கையில் வந்து வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கும் அரசியல் மேடை எந்த மேடையிலையுமே அவர் அவாய்டு பண்ணி 6 நாளையும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அந்த நிழல் கொடை டைட்டில் கேட்ட உடனேயுமே எனக்கு அந்த இன்சிடென்ட் நான் வந்தது. என்னென்னா நிழல் கொடையாக இருக்கிறது இப்போது சாதாரணமாக நினைப்பாங்க, அவர் சிஎம்மாக இருந்தார், அவர் படங்கள் நிறையா செஞ்சாங்க, அதில் எல்லாம் சம்பாதிச்சிருக்காரு, அவர் செலவு பண்ணார் அப்படின்னு சில பேர்த்துக்கு அந்த தாடு கூட வரும். அது இல்லை, மனசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு கலைஞான சார் சிவாஜி வச்சு ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு. அதுக்கப்புறம் மிருதங்க சக்கரவர்த்தி தான் எடுத்தார். எடுத்து எல்லாமே அவருக்கு சரியாக வரல, கடன் பட்டார், அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார். அவர் பேட்டியில் நக்கீரன் இதில் வந்து பேட்டியில் சொல்லும்போது, இப்படியெல்லாம் எனக்கு படம் எடுத்து கூட நான் வந்து இன்னும் ஒரு சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கேன், இப்படி ஒரு சிரமத்தில் இருக்கிறேன். பட் பரவாயில்ல, ஏன்னா எனக்கு எப்போ கேட்டாலும் நான் வந்து ரஜினி என் படத்தில் தான் ஃபஸ்ட்டு நடித்தாருன்னு சொல்கிறதோ, இல்லை மிருதங்க சக்கரவர்த்தியெல்லாம் சிவாஜி சார் வச்சு எடுத்தேன்னு சொல்கிறது, அது எனக்கு பெருமை, அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கொஞ்சம் கஷ்டங்கிறத வந்து இல்லை. அந்த நேரம் பார்த்து தேவர் ஃபிலிம்ஸ் அவர் வந்து அவ்வளோ மரியாதையோடு அங்கே தேவர் ஃபிலிம்ஸில் இருந்தார். அந்த சின்னப்பா தேவர் அவர்கள் வந்து அவ்வளோ தூரம் ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே அரவணைச்சு அப்படி கொண்டு போவார், சின்னவங்க பெரியவங்கிறது இல்லாமல். ஆனால் என்னென்னா அவர் பண்ண ஒரே தப்பு, ஒன்மேன் ஆர்மியாகவே கடைசி வரைக்கும் இருந்து அவர் இருந்த வரைக்கும் சக்ஸஸை பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போனார். அப்படியே அவங்க பையனையோ மருமகனையோ ட்ரைனிங் கரெக்டாக பண்ணாமல் விட்டார். அதனால் அவர் போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபேமிலியே ஒரு கஷ்டத்துக்குள்ளே ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அவங்க குடும்பத்துக்கு கஷ்டம், இவர் காதுக்கு வருது, ஐயோ அதுக்கு நம்ம ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாமல் இப்படி உட்காண்ட்ருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இவ்வளோ சிரமத்தில் உட்காண்ட்ருக்குமே அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பேட்டியை பார்த்துட்டு சேலத்திலிருந்து ஒரு அட்வொகேட்டு, அவருக்கு இவரை தெரியாது கலைஞானத்தை பற்றி, ஆனால் இவர் பேட்டியை பார்த்துட்டு இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் லைஃப்பில் வந்து வைக்கீங்க, ஸோ ஏதோ உங்கள் கஷ்டத்துக்கு என்னால் முடிஞ்சது நான் அனுப்பிச்சிக்கிறேன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபா வந்து அவருக்கு அனுப்பிச்சிருக்காரு. கல்யாணம்னா அப்படியே ஒரு சந்தோஷம்னா அப்படி ஒரு சந்தோஷம். நம்ம கொடுக்க முடியலையே நினச்சோம், நமக்கு வந்து எங்கேயோ இருந்து இப்படி ஒரு 10,000 ரூபா வந்து அப்படியே எடுத்து கொண்டு போய் தேவர் ஃபிலிம்ஸு அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. அதுதான் மனசு. காசு இருந்த ஒருத்தன் செய்கிறதுங்கிறது பெரிய சமாச்சாரம் இல்லை. அவருக்கே அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காரு, பேட்டி கொடுத்துட்ருக்காரு, ஆனால் அவருக்கு ஒரு 10,000 ரூபா வந்தது அப்படின்னு சொன்னோடனே அதை கொண்டு போய் அந்த நம்ம வேலை பார்த்த இடம் நம்ம அங்கே தான் இருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக செஞ்சார்.
அதுதான் மிகப்பெரிய சமாச்சாரம். ஸோ நிழல் குடை அப்படின்னு சொல்லும்போது இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக இது வந்து தேவயானை மேலே தான் அந்த டைட்டில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். கரெக்டாக? ஸோ தேவயானை வந்து கடைசியில் கிளைமேக்ஸ் சொன்னாங்க, அந்த குழந்தை வந்து மிஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படத்துக்கே நிழல் குடையாக வந்து அவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த சிவா ஆர்வம் அவர் வந்து எங்கிட்ட பேசும்போது அந்த டைட்டில் தர்ஷன் சிவா என் பையனையும் நடிக்க வச்சுருக்க சார், இவரே சோதனை பையனை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாக்களுக்கெல்லாம் உண்டானது இதெல்லாம் அந்த மாதிரி சில சமாச்சாரங்கள் அதை வந்து வரிஞ்சு கட்டி எதாவது பண்ணலாமேன்னு சொல்லி பண்ணும்போது அதில் நல்லது நடக்கிறது உண்டு, சிலது மாறியும் நடக்கிறது உண்டு. ஆனால் அவர் வந்து சொன்னார், பையனை நடிக்க வச்சுருக்கேன், நீங்கள்லாம் வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 க்ளோஸ்அப் பார்த்தேன் அந்த பையனது. அந்த பையன் உண்மையிலேயே அவன் லுக்கு, அவன் பார்க்குற இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இந்த பையன் வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து கொடுத்தது. அதனால் அது அதில் கெட்ட பேர மாதிரி இருந்தது இல்லையா? வாழ்த்துக்கள், கண்டிப்பாக நல்லா வருவீங்க நீங்கள். உங்கள் அப்பாவோட இதை சொல்கிறேன், ஏன்னா பெத்தாச்சுன்னா அதோட முடிஞ்சு போகல, அதுக்கப்புறம் பாருங்கள் இதெல்லாம் வந்து கேட்க வேண்டியது, இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அவருக்கு அவங்க ஹீரோயின் எல்லாம் நடித்தாங்க, அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய இது. இந்த ஹீரோயினுக்கு என்னன்னு தெரியல, இந்த பெரியன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னுடைய பெரிய வாழ்த்து, நன்றி, என்னுடைய பெரிய வணக்கம், என்னுடைய பெரிய அப்படின்ட்டு. சரி நான் நினச்சிட்டேன், சரி நமக்கு ஆகும்னா அந்த ஷோன்னு எனக்கு வர்ற மாதிரி வந்து இந்த பெரியங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி வந்துடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப அழகாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தினுடைய டெக்னீஷியன்ஸு எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அதிகமானவர்களெல்லாம் இதில் வந்து இருந்திருக்காங்க, கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை தான் அங்கே வந்து எடுத்திருப்பாங்க. அதனால் ஜனங்க சப்போர்ட், பத்திரிக்காரங்க எப்படி நீங்கள் நல்லா இருக்குன்னு எழுத போகிறீங்க, ஜனங்கக்கிட்ட வந்து அது போகும்போது உண்மையிலேயே அதுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும். அப்புறம் இங்கே பேட்டி இந்தம்மா தமிழ் ஐஸ்வர்யாவா தமிழ் சுத்தமாக பேசணுமா, ரொம்ப நல்லா இருந்தது. நானும் தான் தமிழ் மீடியம் படித்தேன், எனக்கு தமிழில் எவ்வளோ தகராறு இருக்குது எனக்கு தான் தெரியும். ஆனால் தமிழ் அவ்வளோ சுத்தமாக பேசுகிறாங்க. முன்ன எல்லோரும் சொன்ன மாதிரி என்னென்னா அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க, ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் தானே அவங்க தமிழை காமிக்க முடியும். அதனால் தமிழ் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் நல்ல வேளை என்னை வந்து சீமானை பேச விட்டு அவருடைய தொண்டர்கள்லாம் காணாமல் போய் அதில் ஒரு கேப் ஆகி அதுக்கப்புறமா பேசுகிறதுங்கிறது இல்லாமல் இப்போ நான் பாருங்கள், நான் பேசியாச்சு, டென்ஷன் இல்லாமல் சீமான் பேசுகிறத ஆனந்தமாக கேட்கலாம். ஏன்னா அவர் கதை சொல்லி கேட்டிருக்கேன், சும்மா உட்காந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் மீட்டிங்களில் பேசுகிறேன். இந்த மாதிரி லைவாக சில நேரங்களில் தான் வந்து பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களை மாதிரியே நானும் அவளோட காத்துட்ருக்கேன். மீண்டும் ஒரு முறை இந்த பட டீமுக்கு, அவர் சிவா ஆறுமுகம் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தற்பொழுது அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும்
இறைச்சலில் மீனவர்களின் மார்பில் பாய்ந்த தோட்டாக்களின் ஓலங்கள் சப்தமற்று போன போது, தமிழக எல்லைகளில் ஈவிரக்கமின்றி தமிழ் குரல் வலைகள் நெரிக்கப்பட்ட போது, அண்ணன் என்ற பெயர் தீவிரவாத சொல்லாக ஆக்கப்பட்ட போது, எழுந்து நடக்க முடியாமல் தமிழ் அன்னையை முடக்கி வைக்க முயன்ற போது, தன் சீரும் சிம்ம குரலால் புலி பாய்ச்சலால் தமிழ் ஓங்காரமிட்டவர். தன் வீரிய பேச்சால் ஓட்டு வேட்டை ஆடியதை விட தமிழர் ஒற்றுமை போரை துவக்கி வைத்தவர். தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் தமிழ், தமிழர், தமிழர் பண்பாடு, உரிமை, விவசாயம் போன்ற வீரிய எண்ணங்களை விதைத்தவர். ஜாதி, மத, இன, ஆண், பெண் பேதமின்றி இயக்கம் கண்ட ஒருங்கிணைப்பாளர். இளைஞர்களின் மனதில் தமிழ் கொடியேற்றி பட்டொளி வீசி பறக்க விட்டிருக்கும் இயக்குனர், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், பேச்சாற்றல் மிக்க மாமருதன் திரு சீமான் அவர்களை வார்த்தை வாழ் வீச அழைக்கிறேன். நிழற்குடை படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்கள், இந்த நிகழ்வை உலகெங்கும் வாழுகிற உறவுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக, காட்சி ஊடக என் அன்பு உறவுகள், இவ்வளவு நேராகியும் இன்னும் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே எல்லாரும் குறிப்பிடும்போது நான் ரொம்ப நேரம் காத்திருக்கிறேன்னு இல்லை. இந்த நிகழ்வு எங்கள் குடும்ப நிகழ்வு. நீங்கள்லாம் இந்த நிகழ்வில் இவ்வளோ நேரம் பங்கேற்று காத்திருக்கிறதுக்கு நான் தான் உங்கள் எல்லாருக்கும் அன்பையும் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வரும்போது என்னை வரவேற்க கூட தேவயானி அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு. இல்லை, எங்கள் படத்தில் நீங்கள் நடித்ததுக்கு ரொம்ப நன்றின்னு நான் சொன்னேன். ஏன்னா இது நாங்களோட குடும்ப படம்னு நினச்சி, எங்கள் குடும்ப படம்னு. கடைசியாக தான் கதாநாயகனாக நடித்த தம்பி விஜித்துக்கும் குடும்ப படம்னு தெரியுது. ஏன்னா அவருடைய பொண்ணு பாப்பாவும் நடிச்சிருக்காங்க. இது அது என்னுடைய அண்ணன் அதிகமான். இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம். இப்போ நாங்கள் ஒன்றா இருந்து பயிற்சி எடுத்து வந்தவங்க. நான், என்னுடைய மைத்துனர் ராஜா, அதை சிவா ஆறுமுகம் எல்லாம். அப்போ கூப்பிடும்போது நம்ம இது எனக்கு உண்மையிலே தெரியாது தேவயானி அவர்கள் இதில் நடிச்சிருக்காங்கன்ட்டு. வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே சுவரொட்டியாக இருந்தது. ஏதோ நிழற்குடைன்னு இப்போ இது புதுசாக படம் வருது போல இருக்குது. அது தேவயானி நடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா தான் இது நம்ம படம், அதில் அவங்க நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தேவயானி அவர்களுக்கு ஒரு இங்கே பேசி எல்லாரும் சொன்னாங்க, இவங்க நடித்தா நல்ல கதை இருக்கும், நல்ல படமாக இருக்கும்ன்ட்டு ஒரு மதிப்பு இருக்குது சிலருக்கு. முன்னாடிலாம் அம்மா கேஆர் விஜயா அவர்கள், அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ரேவதி போன்றவர்கள், இப்போதைக்கு தேவயானி இவங்க நடித்தா நல்ல படத்தில் தான் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து பதிவு இருக்குது. அது காரணம் அவங்க தேர்வு செய்து நடித்த கதாபாத்திரங்கள். முதல்ல அவங்க அறிமுகமானது எங்கள் அண்ணன் மூலமாக. அவங்க தொட்டாச்சி நீங்கி, பிறகு அண்ணனே எடுத்த சொர்ணமுகி, அதில் ரொம்ப நல்ல கனமான கதாபாத்திரம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் காதல் கோட்டை, அது இந்திய விருதை பெற்ற சிறந்த படங்கள் அது ஒன்று. அதுக்கப்புறம் சூரிய வம்சம். அவங்களுக்கு சொல்லிக்கொள்ளுற மாதிரி ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் பதிவாயிருக்குது. அவங்க எந்த காலத்துலேயும் தன்னுடைய பேரை கெடுத்துக்கல. ஏதோ காசுக்காக ஏதோ வந்த கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடித்தோம் அப்படின்னு இல்லாமல், அந்த நற்பெயர் தான் அவங்கள 30 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு கதாநாயகா நடிக்கிற அளவுக்கு உயர்த்தியிருக்குன்னா அது காரணம் அதுதான். அது எல்லாருக்கும் வாய்க்கப்பெறாது, அவங்களுக்கு வாய்க்கப்பெற்றிருக்கிறது. அது ஒரு பெரிய பெருமைக்குரிய நிகழ்வு. இங்கே பல மேதைகள் எல்லாருமே என்னுடைய அன்பு உறவுகள். என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார், என்னுடைய சியான், நாங்கள் சியான் தான் பேசிப்போம், ராஜ்கபூர் அவர்கள்,
அதுக்கப்புறம் என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி, என்னுடைய அண்ணன் செல்வமணி அவர்கள். நாங்கள் ஒரே பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள். எங்கள் அப்பா மணிவண்ணன்ட்ட. ஆமாம், எனக்கு மூத்தவர் எங்கள் அண்ணன். நான் வந்து இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட உதவி இயக்குனராக இருந்து பணி செஞ்சேன். அப்போ இந்த அரசியலுக்கு தள்ளப்பட்டு தான் சொல்லணும். செய்யும்போது எனக்கு எல்லாரும் இல்லை. அப்போ எங்கள் அப்பா வந்து என்னை தன் பையன் நினைக்காம என்னை கூட வந்து நின்று எனக்கு தோள் கொடுத்துட்டாரு மணிவண்ணன் அப்பா. அப்போ எங்கள் அண்ணன்கிட்ட பேசி, செல்வா உனக்கு இளையவன், உனக்கு ஜூனியர்னு நினச்சி இது பண்ணிடுறாதரா செல்வா, இப்போதைக்கு நமக்கு அவன் தாண்டா இருக்கான், அவனை பிடிச்சி தாண்டா நம்ம ஏதாவது செஞ்சாகணும் நம்ம இனத்துக்கு, வா செல்வான்னு கூட்டிகிட்டு வந்தார். அப்போ நாங்கள்லாம் இது எப்படி சொல்கிறதுன்னா, குடும்ப உறவோட கொள்கை உறவாக இணைந்தவர்கள் நாங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம். அப்படி என்னுடைய அண்ணன் சிவா எனக்கு ரொம்ப என் மேலே ரொம்ப அன்பு. என்ன எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு குற்ற உணர்வு. நானும் எங்கள் அண்ணனும் இணைஞ்சு பணி செய்யும்போது அதை ஒரு சிறந்த படமாக வெற்றி படமாக தர முடியல என்னால். அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குது. கதை சொல்லும்போது அவருக்கு தம்பிக்கு அடுத்த படம் பகலவன் தான் எடுக்கிறதா இருந்தது. அவருக்கும் அது விருப்பம், அப்போ எனக்கு அது விருப்பம். ஆனால் என்னுடைய தம்பி மாதவன் அதை ஒத்துக்கலை. அது காரணம் ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அவர் தம்பி படத்தில் அவரை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன். கையெடுத்து கும்பிட்டா அப்படி மறுபடியுமா அண்ணா வேணாண்ணா அப்படின்னு ஒரு கொஞ்சம் இடைவெளி விடுங்கன்ட்டார். அப்புறம் இந்த கதையில் நடிக்கணுன்னாரு. நான் என்ன சரி எடுப்போன்னு எடுத்தேன். தமிழ்லே கொஞ்சம் உரையாடல் எழுதிட்டார். தம்பியில் ஒரு 90 விழுக்காடு தமிழில் இருந்தது. அது வெற்றி அடைஞ்சிருச்சு. அப்புறம் இதில் முழுக்க தமிழ்லே உரையாடல் எழுதுனேன். அதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களிலெல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது என்று விமர்சனம் எழுதியிருந்தாங்க. எனக்கு என்ன செய்யணும் தெரியல. என்னுடைய அண்ணன் காசி ஆனந்தன், அவர் உணர்ச்சி பாவலர், ஈழத்து பாவேந்தன், அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தேன். அவர்கிட்ட சொன்னேன், வருத்தமாக இப்படி எழுதியிருக்காங்கன்னு. அன்பை கூட தாய்மொழியில் பரிமாற தெரியாத ஒரு இனம் இருந்தால் என்ன, செத்தா என்ன போடா அப்படின்ட்டாரு. அப்போ நான் அந்த படம் எடுத்து கொடுத்துட்டு நான் எங்கள் அண்ணனுடைய அழைப்பின் பேரில் ஈழத்துக்கு போயிட்டேன். போய் இப்போ ஒரு வாரம் கழிச்சது பேசிட்டே இருக்கும்போது படம் ஓடலைன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ யாரோ சொல்லியிருக்காங்க, அது தம்பியோட படம் ஓடல, ஒரு வருத்தத்தில் இருப்பான் போல இருக்குதுன்ட்டு. அப்போ என்ன சார் அது கேட்கல, படம் என்னாச்சு கதை என்ன, யாரோ சொல்லியிருக்காங்க இந்த காதல் கதை போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் ஆரம்பிக்கும் போதே நமக்கு எதுக்குப்பா பூ கவிதைலாம் அப்படிதான் ஆரம்பித்தார். காதலுங்கிறது பருவகால உணர்ச்சி, அது எல்லாருக்கும் இயற்கையில் வர்றதானே. தமிழர்களுக்கு இல்லாதது மானம் வீரம் ரெண்டும் தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதுக்கு வந்து நமக்கு தம்பி படம் மாதிரி தரையிலையும் அடிக்கணும் திரையிலையும் அடிக்கணும், அப்போ தான் நமக்கு விடுதலை வரும்னாரு. அதை செஞ்சுருக்கணும். இப்போ ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்கள் அண்ணனுக்கு, அந்த சிவானனுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்னால் ஏற்பட்ட இழப்பை நான் ஈடு செய்வேன். அது ஒருவேளை நீங்கள் அன்னை கூட கேட்டீங்க தம்பி அந்த பகலவன்னு, அதை கூட திருப்பி உங்களுக்கு எடுத்தரேன் உங்களுக்கு. அது தவறு தான் நடந்துடுச்சு அதில். ஆனாலும் எங்கள் அண்ணனுக்கு எனக்கு இருக்கிற அந்த அன்பு பிணைப்பு போகல. இப்போ எங்கள் அண்ணன் ஐயா பாக்யராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி தான், எங்கள் அண்ணன் அதியமான் வந்து ஒரு தலை சிறந்த இயக்குனராக அவங்க வந்தும் அது என்னென்னா தொடர்ச்சியாக படைப்புகள் இல்லை. அவருடைய படங்கள் வந்து இன்றைக்கி அவர் இயக்கிக்கிட்டு வர்ற அந்த படங்கள், இப்போ தொட்டாச்சி நீங்கள்லாம் பார்த்து எங்கள் அப்பா பால்மேந்திரா வீட்டிலே போய் பாராட்டி, ஞாபகம் இருக்காருன்னா வீட்டில் போய் பாராட்டி என்னடா அப்படி ஒரு படம் எடுத்துட்டேன் அப்படின்னு. அப்படி அந்த கதை திரைக்கதை பயணத்தில் பயணிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு மேதை சாதாரணமாக உட்காந்துருக்காப்புல, அவரை கடந்துலாம் ஒருத்தனும் இங்கே திரைக்கதை அமைச்சு எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஆமாம், அதில் நம்ம பக்கத்தில் இருக்கிறதில்ல, பக்கத்தில் இருந்துட்டோம், ஆனால் வீட்டுக்கு போனால் படபடப்பாக இருக்கும். நம்ம ஆள் தானே பக்கத்தில் இருந்து வந்துட்டு. மிகப்பெரிய பெருமை அவரெல்லாம் நமக்கு இப்படி ஒரு படைப்பாளி, நம்ம 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 நாட்டில் நம்ம இனத்தில் பிறந்து இப்படி ஒரு படைப்பாளி அப்படின்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், புதிய வார்ப்புகள்னு ஒரு படம், அவர் தான் கதாநாயகனாக நடிக்கிறாரு, அவர் தான் கதை வசனம், எங்கள் அப்பா இயக்குறாங்க, பாரதிராஜா அப்பா. அன்னைக்கு அது புதிய வார்ப்புகள்னு தலைப்பு வைக்கிறதுக்கு
இன்னைக்கு என்னென்ன பேர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை நம்ம சொல்லி அது விமர்சனமாக போயிடும். நான் அதை சரி செய்கிறதுக்கு இது நேரம் இல்லை. புதிய வார்ப்புகள் அப்படின்னு அப்போல்லாம் நம்ம எப்போ அந்த காலகட்டத்தில் அதில் ஒரு முடிவு இறுதிக்கட்ட காட்சி வருது. உரையாடலாம் பிச்சு வதறிப்பாப்புல. ஒரு அந்த விதவை பெண்ணு, அந்த பெண்ணு வந்து பூ விற்கும். வாத்தியார் கதாபாத்திரம் அவங்க ரதி. அவங்க வந்து பூ அந்த வாத்தியார்கிட்ட இவங்ககிட்ட சொல்லுவாங்க, வாத்தியாரை இந்த பூ வந்து பறிச்சா தான் வாடி போகும், இல்லை செடியில் விட்டாலும் வாடி போயிடும் அப்படின்லாம் இருக்கும். அப்போ இதயம் குங்குமம் இந்த பத்திரிகையெல்லாம் ரொம்ப புகழ் பெற்றது இந்த இதழ்கள். அப்போ நீ இதயம் கொடுத்தாதான் வாத்தியார் குங்குமம் தருவாரா அப்படிலாம் அந்த ஐயோ அதெல்லாம் ஒரு ஒரு அதிமேதைகளினுடைய கூடல் அது. அதில் ஒரு அண்ணன் கவுண்டமணிக்கு கதாநாயகியை கட்டி வச்சிடுறாங்க. அந்த வில்லன் கதாபாத்திரம் அந்த கட்டி வச்சிடறாரு ஜி சீனிவாசன் ஐயா. அப்போ அது ஆனால் இவங்க வாத்தியாரும் ஒரு காதல் இருக்குது. அப்போ ஊரை விட்டு ஓடும்போது அந்த விதவை பெண், அந்த பூக்காரி, இவர் இந்த காஜா ஷெரீஃபெல்லாம் ஓடும்போது இந்த காதலர்கள் சேர்றதுக்கு ஒரு இடையூறாக ஒன்று இருக்குது. ஆனால் அவர் கட்டின தாலி ஒரு இந்த கலாச்சாரம் தாலிக்கு இந்த சமூகம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குது. அப்படியே பார்த்துட்டு டப்புன்னு அந்த தாலியை அறுத்துட்டு அவரே அறுத்துடுறாரு. கட்டின தாலி அவரே அறுத்துட்டு 2 பேரையும் சேர விடுறார். கையை பிடிக்கிறாங்க. அந்த விதவை பெண்ணை நிற்கிது, அந்த பூவித்த பெண்ணை. அதை கையை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது புதிய வார்ப்புகள்னு போடுறாப்புல ஒரு எழுத்தாளர். ஒரு எழுத்தாளர் கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் அவரே கதை திரைக்கதை நடித்து அந்தைய நாட்கள்னு ஒரு படம் வருது. அதில் இவர் காதலித்த பெண்ணு அது அண்ணன் ராஜேஷை திருமணம் பண்ணி போயிடுறாங்க. கல்யாணம் ஆயிடுது. அது அப்போ வந்து அவர் சேர்த்து வைக்க போராடி கடைசியாக உச்சக்கட்ட காட்சி வந்துடுது. 2 பேரும் இருக்கும்போது அவர் வந்து அந்த மருத்துவர் கதாபாத்திரம் வந்து இந்த காதலன்ட்ட சேர்த்து விடுறதுக்கு இது பண்ணுறாப்புல. இப்போ நம்மளால் ஒரு ஹார்மோனிய பெட்டி வச்சுக்கிட்டு அந்த ஹரவர மலையாளத்தில் இதே டாக்டரே அது நீங்கள் புதிய நவீன 21ஆம் நூற்றாண்டு ஆள் தானே, 20ஆம் நூற்றாண்டு இல்லையா, 20ஆம் நூற்றாண்டு ஆள் தானே. தாலி அறுத்தடு எந்த காதலி உங்களுக்கு மனைவியாக வரும், ஆனால் உண்ட காதலி எனக்கு உன்ன மனைவி எனக்கு காதலியாக வராது. அப்போ அந்த தாலியை அறுத்து எடும் அப்படின்னோடனே அப்படியே போய் அறுத்து எடுக்க முடியாது. அந்த பெண்ணு தாலி அறுத்துட்டு வர முடியாது. இது கையெடுத்துட்டு பட்டினா இதே மண்ணின் கலாச்சாரம் பண்பாடுன்னு பேசி பட் இந்த கிளைமேக்ஸ் ஓல்டு பட் கோல்டுன்ட்டு போயிடுவாப்புல. இதை யோசிச்சு பாருங்கள். உலகத்தில் ஒரே ஆள் தான் தாலி அறுத்துட்டு போய் வாழ்னு சொன்னால் அதே ஆள் தான். தாலி அக்காம வாழ் இதுதான் கலாச்சாரம் சொன்னது ஒரே எழுத்தாளன் தான். உலகத்தில் இப்படி ஒரு ரைட்டு எழுத்தாளர் இருக்கவே முடியாது. ஒரே எழுத்தாளர் இப்படி எழுதி நம்ப வைக்க முடியும். இப்படி எழுதணும்னா எழுத்தின் வன்மை, எழுத்தின் அழுத்தம் அப்படின்னு சொல்லாமடா. பொய்யை உண்மையில்லை, பொய் சாட்சியிலே நடித்தவர் தானே அவர். சாதாரணமாக உட்காந்துருக்காப்புல. எங்கள் அப்பாவுக்கு ஒரு கிளைமேக்ஸு. எங்கள் அப்பாவுக்கு எழுதி கொடுத்தது வேறு கைதின் டைரியில். அதுதான் ஆட்சிராஜ்தானில் வந்தது. அவர் திமுறா நீ என்ன ராஜு நான் எழுது நானாக ஒன்று எடுப்பேனே அது அப்போ செய்வார். அதில் எல்லோரும் நானும் அவர்கிட்ட எழுத்தாளராக வேலை செஞ்சுருக்கேன். எல்லாம் என்ன பண்ணுவார் எங்கள் அப்பான்னு தெரியும். அதில் அவர் வந்து சிவாஜி சத்ரபதி சிவாஜி வேடத்தை போட்டு நிறுத்திட்டாப்புல. சரி அதுவும் ஓடிடுச்சு. ஏன்னா அது வரைக்கும் நான் திரைக்கதையை பிச்சு உதறிட்டாப்புல. அப்புறம் இது இல்லை வேறு கிளைமேக்ஸ் நான் எழுதி கொடுத்த கிளைமேக்ஸை நான் எடுக்கிறேன் அந்த காட்சியின் போய் அப்போ அமிதாப் பச்சன் ஸ்ரீதேவி வச்சு ஆக்டிராஸ் தட்டா அதுவும் வென்றுட்டாப்புல. இப்படி ஒரு எழுத்தாளர் வந்து அதுக்கு ஒன்றும் நிகர் இல்லை. அதை வந்து சொல்லி முடியாது. முதல் படம் ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட நடிகரை கதாநாயகனாக நடித்து வெளியில் வந்து முதல் படம் சுவரில்லாத சித்திரங்கள்னு எடுக்கணும்னா அது அவரை தவிர எவராலும் முடியாது. அப்போ அப்படி ஒரு படைப்பாளி இன்றைக்கி நம்ம பக்கத்தில் உட்காந்து இந்த படத்தை பாராட்டி பேசுகிறாருன்னா அதை விட இந்த படத்துக்கு கிடைத்த பெருமையும் பாராட்டும் ஒன்றும் கிடையாது. ஒரு குடும்பப்பாங்கான படத்தை எடுத்து அதையும் தரமான வெற்றியடை வைக்க முடியும். எளிய கதாபாத்திரங்களை வைத்துனா அது அவரால் தான். ஒரு கதையை வந்து 2 தாளில் அவர் சொல்கிறாருங்க. தேவர் ஃபிலிம்ஸில் வந்து கதை கேட்குறாங்க. அப்போ அவர் போய் கதை சொல்கிறார். ஐயா கதை சொல்லும்போது அவங்க குப்பத்தொட்டி சார் அதில் ஒரு குழந்தை சார்னு அவரே சொன்னது தான். குப்பத்தொட்டி சார் அதில் ஒரு குழந்தை சார்னு அவருக்கு பிடிக்கல. அப்புறம் பெரிய ஆளாயிட்டார். அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட கதை சொல்லும்போது குப்பத்தொட்டி சார் ஒரு குழந்தை சார்னு சொல்லிட்டேன்.
ஆனால் இன்னைக்கு வந்து சொன்னால் குப்பத்தொட்டி சார் அதில் ஒரு குரங்கு சார்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சாதாரண கதை. ஒரு வாத்தியார் கை குழந்தையோட ஊருக்குள்ளே வரான்னு முந்தானை முடித்து ஒரு படத்தை எடுத்து, அப்போ எங்கள் ஊரில் பரமக்குடியில் எங்கள் அண்ணனுக்கு தெரியும், ராமநாதபுரத்தில் தான் வெளியிட்டு ரிலீஸ், பரமக்குடியில் 2வது தரம் தான் வரும். அப்போ ஜெகனில் எங்கள் அண்ணங்கள்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம். எங்கள் அண்ணங்கள்லாம் சைக்கிள் வச்சுருப்பாங்க. அவளுக்கு படத்தை போய் பார்த்து வந்துட்டு ஒரே புலம்பல், தம்பி பாக்கியராஜன்னு ஒருத்தன்டா எந்த குறையும் இல்லாமல் இருக்காண்டா, பயங்கர படம், முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம்லாம். அவங்க ரொம்ப இதில் நம்மளாம் எந்த காலத்தில் நம்ம போய் பார்க்க, ஏன்னா நாங்கள் மறுபடியும் 2வது வெளியீடு வந்தால் தான் பார்க்க முடியும். அப்படி பல படைப்புகளை தந்து இன்றைக்கி அமைதியாக உட்காந்துருக்கல அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே பெருமை. திரை உலகில் அது ஒரு மைல்கல். KS கோபாலகிருஷ்ணன் ஒரு மைல்கல்னா அது ஒரு மைல்கல். பாக்கியராஜ், பாரதி ராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரான்லாம் அது ஒரு பல்கலைக்கழகங்கள். அப்படி ஒரு பெருமைக்குரிய கலைஞர் நம்மோடு இருந்து இந்த படத்தை வாழ்த்துறாருங்கிறத விட பெருமை வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற என்னுடைய தம்பி பேரரசு, அவன் தொடர்ச்சியாக வெற்றி படங்களாக கொடுத்தா. அவங்க வருங்க கூட சொன்னாங்க, எல்லா ஊரையும் அறிமுகப்படுத்தினது அவன் தான் என் தம்பி. அதுக்கப்புறம் என் தம்பி ரவி மரியா, அதெல்லாம் கதாநாயகனாக நடித்த விஜித்தை எனக்கு ரொம்ப தெரியும். ரொம்ப என்னுடைய தம்பி அவர். என் தம்பி தமிழ்குமரன், நாங்கள் ஒரே குடும்பம். தமிழ் நான் வந்து ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கலை ஒழிய, ஏன் பிறக்கலைன்னா ஒரு தாயின் வயிறு தாங்காதுன்னு தனித்தனி தாய்க்கு பிறந்தோம். அப்படி ஒரு அண்ணன் தம்பி நாங்கள். அந்த எங்கள் குடும்பத்தில் விஜித் ஒருத்தர். விஜித்து தான் அதில் நடிச்சிருக்கான்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. வந்தவொடனே கிட்ட வந்து நான் தானே கதாநாயகன் நடிச்சிருக்கேன், என்னப்பா சொல்கிற, அப்படி எல்லாமே ஒரு வியப்பாக இருந்துச்சு எனக்கு. எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் உட்காருங்க விஜித், அவர் நல்லா வரணும். இந்த படத்தை பார்க்கும்போது நான் படம் பார்க்க நேற்று அழைக்கும்போது எனக்கு நேரம் ஒத்து வரலை, கிடைக்கல. அது இப்போ அதனால் நான் படத்தை முதல்ல பாட்டை போட்டு காட்டு அதை வச்சு பேசிடுறேன்னு. எங்கள் அண்ணன் செல்வமணி இவங்கெல்லாம் குறிப்பிட்டு பேசுன மாதிரி அது ஒளிப்பதிவு செய்த நம்ம குருதேவ், அவர் வணங்கான்லேயே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு. அப்போ இந்த இசை இப்படி ஒரு படத்துக்கு, இப்போ ஒரு பெரிய ஆடல் பாடல் படம், அடிதடி படம்னா சமாளிச்சிடலாம். குடும்ப கதைகளுக்கு மென்னுணர்வை நகர்த்துகிற படங்களுக்கு இசையமைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம். அதை ஒரு இளைய பிள்ளை வந்து நவீன் பாலகுமார் செஞ்சுருக்காருங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது. அது மனதில் நிற்கிறது போல் மெல்லிய இசையால் வருடணுங்கிறது ரொம்ப கடினம். இசைங்கிறது இப்போ ஒலிகளின் குவியல் தான். இந்த ஒலி செவியில் போய் நின்றுச்சுன்னா அது இல்லை, அது உள்ளே போய் இதயத்தை வருடிருச்சுன்னா அது இசை ஆயிடுது. அப்படி ஒரு இசையை தந்த ஒரு இளவல், அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். பாடல் வரிகளை தந்த அவங்க ஒரு பெண்மகள், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெண் கவிஞராக வர்றதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது உங்களுக்கு பெரிய இடம் காத்திருக்குது. நல்ல வரிகளை அழகாக எங்கள் அண்ணன் அவ்வளவையும் நினைவில் வச்சு எங்கள் அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஆமாம், நரேன் பாலகுமார், அதை சொன்னேன், நரேன் பாலகுமார் அவர்கள் நல்லா செஞ்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நாங்கள்லாம் திரையுலகிலேருந்து வந்திருக்கோம். எங்களுடைய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் எங்களுடைய அன்புக்காக இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார். அப்புறம் கதாநாயக நடித்த கண்மணி அவர்கள், அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த படத்தில். விஜித்தும் அவருடைய பங்களிப்பும் பெருமைக்குரியது. இது எல்லாத்தையும் விட மிகுந்த பாராட்டுக்கும் நன்றிக்கும் உரியவர் இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பெரும் பணியை செய்ய இருக்கிற என் அன்பிற்குரிய தம்பி யுவராஜ் அவர்கள் தான். அவருக்கு தான் இது ரொம்ப, உங்களுக்கு தான் என்னுடைய நன்றியும் அன்பும் வாழ்த்துக்கள். உறுதியாக வெல்லும் படம் வெல்லுதில் பெரிய படம் சின்ன படம்லாம் ஒன்றும் இல்லை. அண்மையில் நான் வந்து கோர்ட்டுன்னு ஒரு படம், தெலுங்கு படம், அது இரவில் ரொம்ப நேரம் கொஞ்சம் மண்டை அழுத்தமாக இருந்தால் தூக்கம் வரலைன்னு கொஞ்சம் பார்ப்பேன். ஒரு யாராவது சொல்லி அண்ணன் இந்த படத்தை பாருங்கன்னா கொஞ்சம் பார்த்து தூங்குறது. ஆனால் அந்த படத்தை போட்டேன், தூங்கவே முடியல. கோர்ட்டுன்னு ஒரு படம், இது தமிழ் பதிப்பு பார்த்தேன். சின்ன படம் 6 கோடிக்கு எடுத்தாங்களாம். நான் பார்க்குற போது எனக்கு சொன்னாங்க 60 கோடி வசூலிச்சிருக்குண்ணே அப்படின்ட்டு. அப்போ இவங்க சொன்ன மாதிரி பெரிய படம் சின்ன படம்லாம் ஒன்றும் அளவு இல்லை, ஓடுற படம் ஓடாத படம் தான். இப்போ என்னுடைய தம்பி நம்ம ஜேஎஸ்கே எடுத்திருக்க ஃபயர்னு ஒரு படம், அன்னைக்கு எங்கள் அண்ணங்கள்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தேன். ரொம்ப குறைந்த முதலீடு, ரொம்ப நல்ல லாபம் அடைஞ்சிருச்சு. அதனால
மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படமும் தோற்றுருக்குது, சாதாரண படங்கள்லாம் வென்றுருக்குது. அதனால் நம்ம படம் வெல்லும், நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. திரையரங்கில் சின்ன படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி சூழல் சரியில்லை, நமக்கு ஒரு சூழல் வருது. அதனால் இருங்க, பெரிய பெரிய வளாகங்களில் சின்ன படங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சட்டம் வரும். அது வரும், காலம் வரும் என்று நம்ம காத்திருக்கிறது இல்லை, நமக்கான காலத்தை நாம் உருவாக்கணும். அப்படி ஒரு காலத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இங்கே சொன்னால் இந்த மேலே 90க்கு போயிடணும் அப்படின்னா இல்லை, 2026லேயே நம்ம அந்த 90 காலத்தை மறுபடியும் உருவாக்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோதான்லாம் எதுவும் கிடையாது, எதுவும் முற்று கிடையாது. ஒரு வாக்கியம் முற்று பெறும்போது இன்னொரு வாக்கியம் தொடங்குது, இங்கே புள்ளி வச்சா இன்னொரு வாக்கியம் தொடங்குது. அதனால் அதெல்லாம் நினச்சி இது பண்ணிடாதீங்க. இது நாங்கள்லாம் வந்து திரைத்துறையை வந்து எப்படி சொல்கிறது, உயிரை விட மேகலாம் நேசித்தவங்க நாங்கள்லாம். படுக்க இடமில்லாமல் ஏவிஎம் சுடுகாட்டில் படுத்து கிடந்தவங்கன்னா அப்போ எவ்வளோ காதலிச்சிருக்கோம்னு பாருங்கள். பல இரவுகள் பட்டினி கிடந்திருக்கோம், பல இரவுகள். அவ்வளவு அன்பு காதல் இந்த திரைத்துறை மேலே. அப்போ இது அவள் அழிய விட்டுற முடியாது. ஆனால் எங்கள் அண்ணன் செல்வமணி அவர்கள் நான் ஒரு மேடையில் பேசுனது தான் சொல்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. இங்கே விவசாயியும் திரைப்பட தயாரிப்பாளரும் ஒரே நிலையில் நிற்கிறாங்க. அவங்க அவங்க தயாரித்த பொருளுக்கான விலையை அவங்க தீர்மானிக்க முடியலை. தீர்மானிக்கிற காலத்தை நாம் உருவாக்கணும். அப்போ தான் வேளாண்மை செழிக்கும், திரைக்கலையும் செழிக்கும். அது காரணம் ஒற்றுமை இல்லாததுனால தான். இன்றைக்கி எழுத்தாளர் சங்கத்தில் நம்ம ஐயாவும், தொழிலாளர் சங்கத்தில் எங்கள் அண்ணன் போன்ற தளபதிகள் இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு இருக்குது. பத்தலை, எல்லாத்தையும் சரி செய்ய நினைக்கிறோம், இதை சரி செய்யாமல் விட்டுருவோமா என்ன? அதுக்கு ஒரு காலம் வரும். ஆனால் இதில் என்னுடைய மைத்துனர் சிவா ஆறுமுகம், அவர் ராஜான்னு நாங்கள் அழைப்போம். அவருடைய செல்லமாக அழைக்கிற பேர். நாங்கள் ஒரே குடும்பமாக வந்தவர், கடுமையான உழைப்பாளி. என்ன இருந்தாலும் அந்த நேசித்து வந்த திரைத்துறையை விட்டு வெளியேறலை. அது ஒரு பெரிய அதுக்கு அவருக்கு பெரிய பாராட்டு. சிலர் விட்டுட்டு போயிடுவாங்க, ஆனால் விடலை. அப்போ படம் எடுக்க ஆள் இல்லை, சரி நம்மளே எடுப்போம். அதெல்லாம் வந்து அது ஒரு போர் தான், அது அப்படி தான் சொல்லணும், அது ஒரு தவம்னு தான் சொல்லணும். புலம்பிக்கிட்டு நிற்கலை, யாரும் வரல, யாரும் எடுக்கலை, இது அப்படிலாம் இல்லை. ஒரு அதுக்காக அவர் துணிஞ்சு தயாரித்ததுக்கு, அதை துணிஞ்சு நாம் வெளியிடணும். அந்த யுவராஜுக்கு 2 பேருக்கு என்னுடைய பாராட்டுகள். நான் வந்து என் மைத்துனர் சொல்லுவேன், இயக்குனர் சிவா ஆறுமுகத்தோட தயாரிப்பாளர் சிவா ஆறுமுகத்துக்கு தான் என்னுடைய பாராட்டுகள். அதுதான் ரொம்ப ரொம்ப பெருமைக்குரியது. அப்போ இங்கே எது ஒன்று எளிதாக கிடச்சிருக்கு, ஒன்றும் வந்தவொன்னே யாருக்கும் வந்தது இல்லை. ஒன்று தான், எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றால் அது பயனற்று போகும். இங்கே நிறைய திறமையான கலைஞர்கள் வாய்ப்பின்றி இருக்கிறாங்க. அதில் இன்றைக்கி புதியவர்களை, தம்பி விஜித்தை, கண்மணி போன்றவர்களை, 2 அன்பு செல்வங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தேவயானி அவர்களே வியந்து பாராட்டுறாங்க. அந்த குழந்தையை அவ்வளவு அருமையாக நடித்து என்னுடைய கைக்குட்டை ராணியிலே நான் நடிக்க வச்சேன் அப்படின்னா அதெல்லாம் பெரிய வியப்பாக இருக்குது. அப்படிலாம் நினைக்கும்போது இந்த விழாவில் வந்து பங்கேற்றதில் எனக்கு பெரிய மகிழ்வு, மன நிறைவும் இருக்குது. தேவயானி அவர்களை நாங்கள் திரைப்பட நடிகையாக பார்க்க முடியாது, எங்கள் வீட்டு மருமகள், எங்கள் வீட்டு பெண், அப்படி தான் நாங்கள் பார்ப்போம். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்ப்போம். அதே மாதிரி எங்கள் அண்ணன் பொண்ணு வனிதா வந்திருக்காங்க. வனிதாட்ட எனக்கு பிடிச்சது அந்த துணிவு, நினைக்கிறது செய்யணும், அந்த துணிவை எனக்கு பிடிக்கும். அது அவங்களுக்கு பாராட்டி. ஏன்னா நான் அந்த குடும்பத்தில் ஒருத்தன், அண்ணன் விஜயகுமார் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களுக்கு இப்போ தனித்த அன்பு. அதில் படத்தொகுப்பாளர், கலை இயக்குனர் விஜயானந்த், படத்தொகுப்பாளர் எல்லாருக்குமே வந்து என்னுடைய அன்பும் பாராட்டுகளும். எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஏறக்குறைய ஏதாவது சொல்லிட்டேன். தர்ஷன் வாங்க மாப்பிள்ள, இவர் என் மைத்தனுடைய மகன் தர்ஷன் சிவா. இவர் அறிமுகம் செஞ்சுருக்காரு. ஆனால் அந்த படத்தில் பார்த்ததுக்கு இதுக்கு நேர வித்தியாசம் இருக்குது. காரணம் அதில் ஒரு பெரிய மீசையை வச்சு பண்ணுறாரு. அதனால் இவரை
அறிமுகம் செய்வதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். எல்லாரும் அமருங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லாரும் இப்படி வந்தவங்க தான். ஒரு தொடங்குதல் எளிது யாருக்கும், அதை தொடர்வது தான் கடினம். தொடர்ந்து அதே தவத்தில் இருந்தால் யாரும் வெல்ல முடியும். அப்படிப்பட்ட கலைஞர்கள் இங்கே நிறைய அப்படி வந்து வென்றிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லுவேன், இன்னைக்கு அப்போ நான் வந்து நேரில் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தேன். தூரத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ நேரில் 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் போயிட்டு இருந்தோம். அவருக்கு இருக்கிற இந்த ஆர்வம் இவ்வளோ படம் நடித்து இவ்வளோ சாதித்த பிறகும் புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்றதில் அவருக்கு இருக்க ஆர்வத்தை பார்க்கும்போது இவர் ஏன் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு நமக்கு தோணுது. என்னை ஈர்க்க வச்சுட்டு சிமத்தில் வந்துடுறேன் அப்படின்னு போகும்போது அதே அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அதே வேகம் நடை, அதே வேகம் இது பார்க்கும்போது இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கு. அவர் சோம்பேறிகளை கூட அவர் இயங்கிறத பார்த்தா ஏங்கிடுவான். அப்படி ஒரு இது அது அவர். அந்த தேடலும் அந்த வெறியும் இருக்கிற ஒவ்வொருத்தனும் உச்சத்தை தொடலாம், சாதிக்கலாம். அதில் வந்து சாதாரணம் இல்லை. அப்படி வந்ததில்லை. அதில் இவ்வளோ பேர் இந்த படைப்பில் பங்கேற்றிருக்காங்க. குறிப்பாக இதுக்கு பிதாமகனாக இருந்து பீசுமராக இருந்து வாழ்த்திட்டு இருக்கிறது எங்கள் அண்ணன் அதியமான். அவர் இப்போ படம் இயக்கிட்டு இருக்காரு. என் தம்பி சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிட்டு இருக்காரு. அதை சிறந்த படைப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. ரேவதி அக்கா அவங்க நடிச்சிட்ருக்காங்க. அதுவும் இது போல் ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம் தான். படத்தை பார்க்கும்போது தாய்மையை அது சொல்லுது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலேன்னு இருக்குது. ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியை அதனுடைய பெற்றோர்கள் தான், அதனுடைய தாய் தான். சொல்கிறான் பாருங்க ஒருத்தன், உலகத்தின் எல்லா செல்வங்களையும் ஒரு தட்டிலையும் தாயின் பேரன்பை ஒரு தட்டிலையும் வச்சா தாயின் பேரன்பு இருக்கிற தட்டு தான் தாழ்ந்திருக்குன்றான். நீங்கள் எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போங்க, எவ்வளவு ஒரு உயரத்திற்கு வேணாலும் போங்க, உங்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரே உயிர் உலகத்தில் உண்டென்றால் அது உங்களை பெற்ற தாய் தாங்கிறான். உங்கள் மனைவி விட இப்போ இப்போ 4 பேர் வந்து நம்மளை படம் எடுக்கும்போது பார்த்தா நம்ம கொஞ்சம் அதிகமாக தெரியுதே அப்படி இருக்கும். அது பிரச்சனை இது. ஆனால் தாய் இல்லைன்னா நபிகள் சொல்லுவாரா, சொர்க்கத்தை எங்கேடா தேடிட்டு இருக்க, அது உன் தாயின் காலடியில் இருக்குடாங்கிறார். ஆபிரகாம்லிங்கன் சொல்கிறான், நான் இதுவரை பெற்ற எல்லா புகழுக்கும் இனிமேல் பெறப்போகிற புகழுக்கும் என்னை பெற்ற தாய்தான் காரணம்ங்கிறான். அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தாயின் பேரன்பின் கிணை விஸ்வாமித்திரர் அவர் சொல்கிறார். அதை வால்மீகி சொல்கிறான், நீ வந்து ஆண்களின் எல்லா வெற்றிக்கும் காரணம் வந்து பெண்கள் தான்றான். அந்த பெண்கள் அந்த தாய்மையை போற்றாமல் ஒன்றும் இல்லை இங்கே. அதை தான் அந்த படம் வலியுறுத்துது. சுருக்கமாக அதை வலியுறுத்துது. அந்த தாய்மையை தாங்கி நிற்கிற தகுதி அந்த கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிற நம்ம தேவயானி அவர்களுக்கு இருக்குது. ஐயா பாக்கியராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி நிழற்குடையே, இந்த படத்தின் நிழற்குடையே அவங்க தான். அது அவங்க போதும் தொடக்க காட்சிக்கு திரையரங்குக்கு மக்களை அழைச்சிட்டு வர அவங்க ஒரு படம் போதும். அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் பார்த்த எல்லாரும் நிறைவாக சொல்கிறாங்க, எனக்கு பார்க்குற வாய்ப்பை நான் பெறலை, ஆனால் விரைவில் நான் பார்த்துட்டு அதுக்கான வாழ்த்தை நான் எழுதுகிறேன். படத்தில் பங்கேற்ற அனைத்து கலைஞர்களுக்கும், பின்னிருந்து உழைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கிற அச்சு, காட்சி, ஊடக என் உறவுகள், இங்கே அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள், விழாவிலே பங்கேற்று வாழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம். இந்த நிகழ்வை மிக அழகு தமிழில் தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர், நெறியாளர் ஐஸ்வர்யா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும்.
நிழற்குடை படக்குழுவை வாழ்த்து வந்திருந்த அத்துணை சிறப்பு விருந்தினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை படக்குழுவினர் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிரஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்கள் நல்ல நல்ல படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தவறுனதில்லை. அதே மாதிரி May 9th அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிழற்குடை படத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லோகோ போடுறீங்களா அப்படி நான் மைக்